ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஜுவாலஜியில் லெசன் நம்பர் 5 எண்டோக்ரைன் சிஸ்டம் நாளமில்லா சுரப்பி மண்டலம் பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். ஆல்ரெடி ஜுவாலஜியில் லெசன் நம்பர் 1 நியூட்ரியன்ட் அப்படின்ற ஒரு லெசனை வந்து நம்ம ஆல்ரெடி படிச்சுட்டோம். ரெண்டாவது லெசன் வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டம் செரிமான மண்டலம், மூன்றாவது லெசன் ஸ்கெலிட்டல் சிஸ்டம் எலும்பு மண்டலம், நான்காவது லெசன் சர்க்குலேட்டரி சிஸ்டம், அதாவது அதில் தான் நம்ம ரத்தத்தை பற்றியும் ஹார்ட்டை பற்றியும் நம்ம படித்து முடித்தோம். இப்போது அஞ்சாவது லெசன் எண்டோக்ரைன் சிஸ்டம் பற்றி நம்ம படிக்க போகிறோம். இந்த வீடியோ பதிவில் நம்ம 2 பார்ட்டாக நம்ம படிக்க போகிறோம். ஏன்னா ஒரே பார்ட்டாக படித்தோம் அப்படின்னா நிறைய கண்டென்ட்டை வந்து நம்ம வேகமாக சொல்லி முடிச்சிடும். அதனால் நம்ம 2 பார்ட்டாக இந்த லெசனை வந்து படிக்கலாம். பிகாஸ் இந்த லெசன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லெசன். நிறைய கொஷின்ஸ் வந்து உங்களோட எக்ஸாம்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ இன்றைக்கி ஜுவாலஜியில் லெசன் நம்பர் 5 அதில் பார்ட் நம்பர் 1 எண்டோக்ரைன் சிஸ்டம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ கிளாஸ் நம்ம அதிகமாக பேச தேவையில்லை. நம்ம டைரெக்டாக கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மெட்டீரியலை வந்து நம்ம புக்கு மாதிரி சேல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த மெட்டீரியல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா 800 பே பண்ணிவிட்டு உங்களோட அட்ரஸ் சென்ட் பண்ணிங்கன்னா கொரியர் மூலமாக இந்த புத்தகத்தை வந்து நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கலாம். இந்த புக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாக காண்டாக்ட் பண்ணி அக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம டைரெக்டாக டாப்பிக்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம உடம்பில் நிறைய மண்டலம் வந்து இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டைஜஸ்டிவ் சிஸ்டம் இருக்குது, ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் இருக்குது, ஸ்கெலிட்டல் சிஸ்டம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு மண்டலமும் ஒவ்வொரு விதமான ஃபங்க்ஷனை வந்து பண்ணும். உதாரணத்துக்கு நீங்கள் டைஜஸ்டிவ் சிஸ்டம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு வந்து எனர்ஜியாக மாறுது பார்த்தீங்களா? ஸோ அதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைஜஷன், செரிமானம். அந்த செரிமானத்தை பண்ணக்கூடிய மண்டலத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? செரிமான மண்டலம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே போல் தான் எண்டோக்ரைன் சிஸ்டம் என்பதும் நம்ம உடம்பில் ஒரு குறிப்பிட்ட ஃபங்க்ஷனை பண்ணக்கூடியது. ஓகேவா? ஃபஸ்ட்டு மண்டலம்னா என்னன்னு சொல்லியிருக்கேன். நிறைய உறுப்புகள் சேர்ந்து உருவாகக்கூடியது தான் நம்ம மண்டலம்னு நம்ம சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அதே டைஜஸ்டிவ் சிஸ்டம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வாய் பகுதி, உணவு குழல், வயிற்றுப்பகுதி, லிவர், அதுக்கப்புறம் பேன்க்ரியாஸ், கணையம், சிறுகுடல், பெருகுடல், இத்தனை உடல் உறுப்புகள் சேர்ந்து தான் டைஜஸ்டிவ் சிஸ்டமை வந்து உருவாக்குது. அதே போல் தான் எண்டோக்ரைன் சிஸ்டமும் நிறைய கிளாண்டு, அதாவது நிறைய கிளாண்டு கிடையாது, நிறைய ஆர்கன். என்ன மாதிரியான ஆர்கன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்டோக்ரைன் கிளாண்டு. நிறைய எண்டோக்ரைன் கிளாண்டுனால் உருவாக்கப்பட்ட ஒரு சிஸ்டம் தான் இந்த எண்டோக்ரைன் சிஸ்டம். ஃபஸ்ட்டு எண்டோக்ரைன் கிளாண்டுனா நம்ம என்ன? ஏன்னா எண்டோக்ரைன் சிஸ்டம் என்பது நிறைய எண்டோக்ரைன் கிளாண்டு சேர்ந்த ஒரு சிஸ்டம் தான் எண்டோக்ரைன் சிஸ்டம் நம்ம படிக்கிறோம். அப்போ முதல்ல எண்டோக்ரைன் கிளாண்டுனா என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கிளாண்டுனா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதாவது நம்ம உடம்பில் எந்த உடல் உறுப்பு, அதாவது நம்ம உடம்புல நிறைய உடல் உறுப்புகள் இருக்குது. எந்த உடல் உறுப்பு வந்து நொதிகளையோ இல்லைனா ஹார்மோனையோ, இது ரெண்டுமே என்ன தான் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் தான். அதாவது நொதிகளையும் ஹார்மோன்களையும் போன்ற வேதி பொருட்களை சுரக்கக்கூடிய உடல் உறுப்புகளை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? கிளாண்டு, தமிழில் வந்து சுரப்பின்னு சொல்கிறோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம உடம்புல நிறைய உறுப்புகள் வந்து இருக்குது. அதில் எந்த உறுப்புகள் வந்து நொதி மாதிரியோ இல்லைனா ஹார்மோன்ஸ் மாதிரியோ கெமிக்கல் சப்ஸ்டன்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணுதோ அதை தான் நம்ம சுரப்பி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இதுலேயுமே வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்த கிளாண்ட் வந்து 2 வகையாக பிரிக்கலாம். ஆக்சுவலாக இன்கேஸ் சொல்ல போனால் இந்த கிளாண்டை வந்து 3 டைப்பாக வந்து பிரிக்கலாம். ஸோ அதில் முதல் டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நான் என்ன சொன்னேன், எந்த உறுப்பு உங்களுக்கு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ், அதாவது என்சைம்ஸையோ ஹார்மோன்ஸையோ சுரக்குதோ அதுதான் என்ன கிளாண்டுன்னு நம்ம பார்த்தோம். ஸோ அந்த கிளாண்டில் 3 டைப் இருக்குது. அதில் முதல் டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த உறுப்பு உங்களுக்கு நொதிகளை வந்து சுரக்கிறதோ, எந்த உடல் உறுப்பு உங்கள் உடம்புக்கு தேவையான நொதிகளை சுரக்கிறதோ அந்த உறுப்புக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸோக்ரைன் கிளாண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. நாளமுள்ள சுரப்பி அப்படின்னு சொல்கிறாங்க. பேரிலே இருக்குது நாளமுள்ள சுரப்பி அப்படின்னா டக்ட்டு வந்து இருக்குங்க. ஸோ எத்தனை எக்ஸோக்ரைன் கிளாண்ட் இருந்தாலும் அந்த எக்ஸோக்ரைன் கிளாண்டுக்கு என்ன இருக்குமா? டக்ட் என்பது இருக்குமா? அதாவது டக்ட் அப்படின்னா நாளம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைனா வந்து ஸ்மால் பேசேஜ் இல்லைனா ஸ்மால் டியூப் அப்படின்னு கூட நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு
லிவர் இருக்குன்னு வச்சுப்போம். ஸோ லிவர் வந்து என்ன மாதிரியான நொதிகளை வந்து சுரக்கும்? லிவர் வந்து பைல் ஜூஸ் எனப்படுகின்ற ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸை வந்து சீக்ரெட் பண்ணும், அதாவது சுரக்கும். அந்த பைல் ஜூஸ் என்பது ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் தான். ஓகேவா? அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நொதியா ஹார்மோனான்னு கேட்டிங்கன்னா பைல் ஜூஸ் என்பது ஒரு நொதி. அப்போது நொதிகளை சுரக்கக்கூடிய உறுப்புக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸோக்ரைன் கிளாண்ட் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த கிளாண்டில் உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டக்ட் என்பது இருக்கும். ஸோ இந்த டக்ட் வழியாக தான் இந்த பைல் ஜூஸ் ஆனது உங்களுக்கு எங்கே போகுது? சிறுகுடலுக்கு வந்து பயணிக்கிறது. ஒரு இடத்துலேருந்து ஒரு உறுப்பில் உருவாகக்கூடிய அந்த என்சைம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, நொதிகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நொதிகள் டக்ட் வழியாக ஒரு இடத்துல இருந்து தேவையான இடத்துக்கு வந்து பயணிக்கிறது. ஸோ அப்போ சிம்பிளாக என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டக்ட் இருக்கக்கூடிய கிளாண்டை வந்து எக்ஸோக்ரைன் கிளாண்டுன்னு சொல்லலாம். இன்னொன்று டெக்னிக்கலாக டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா எந்த கிளாண்ட் வந்து உங்களுக்கு என்சைம்ஸை வந்து சுரக்குதோ அதை வந்து எக்ஸோக்ரைன் கிளாண்டுன்னு நம்ம சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு லிவர் சொல்லலாம். இல்லைனா இங்கே பாருங்கள் சாலிவரி கிளாண்டு, நம்மளோட மவுத் பகுதியில் உமிழ்நீர் சுரப்பிகள் வந்து இருக்கும். ஸோ உமிழ்நீர் சுரப்பிகள் வந்து என்ன மாதிரியான நொதிகளை சுரக்கும்? சாலிவரி அமிலேஸ் எனப்படுகின்ற ஒரு விதமான நொதியை வந்து சுரக்கும். அதாவது நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடில் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட்டோட ஆரம்ப நிலை டைஜஷனை செய்கிறது தான் இந்த சாலிவரி அமிலேஸோட வேலை. அந்த சாலிவரி அமிலேஸ் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எப்படி பயணிக்கும் பார்த்தீங்கன்னா டக்டு வழியாக அதாவது நாளங்கள் வழியாக பயணிக்கும். ஸோ அடுத்தது எந்த கிளாண்ட், ரெண்டாவது டைப் ஆஃப் கிளாண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பில் எந்த உடல் உறுப்புகள் ஹார்மோனை வந்து சுரக்குதோ, அதாவது எந்த கிளாண்ட் வந்து எந்த சுரப்பிகள் வந்து ஹார்மோனை வந்து சுரக்குதோ அந்த சுரப்பிக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா எண்டோக்ரைன் கிளாண்டு, நாளமில்லா சுரப்பி மண்டலம். பேரிலே இருக்குது நாளமில்லா சுரப்பி மண்டலம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் தைராய்டு கிளாண்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா தைராய்டில் உங்களுக்கு தைராய்டு ஹார்மோன் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ அந்த தைராய்டு ஹார்மோன் வந்து தைராய்டு கிளாண்டில் உங்களுக்கு டக்டே இல்லை, நாளமே இல்லை அப்படின்னா உங்களுக்கு அந்த தைராய்டு ஹார்மோன் வந்து எப்படி வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்னு கேட்டிங்கன்னா, ஸோ அதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த எண்டோக்ரைன் கிளாண்டை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா டக்ட்லெஸ் கிளாண்டுன்னு சொல்லுவாங்க. டக்டே இருக்காது. அப்போ எப்படி வந்து ஒரு இடத்துல இருந்து அந்த ஒரு உறுப்புலேருந்து, அதாவது ஒரு சுரப்பிகளில் இருந்து சுரக்கக்கூடிய ஹார்மோனானது டக்டு இல்லை அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எப்படி போகும்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு பிளட்டு மூலமாக தாங்க. அதாவது இப்போது தைராய்டு கிளாண்டில் தைராய்டு ஹார்மோன் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா ஸோ இந்த தைராய்டு ஹார்மோன் வந்து எதில் சேர்ந்துடும் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பிளட்டு கூட கலந்து ஒரு இடத்துல இருந்து தேவையான இடத்துக்கு வந்து பயணிக்கிறது. ஓகேவா? ஸோ கிளியராக புரிஞ்சுதான். முதல்ல ஹார்மோன்னா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த லெசன் ஃபுல்லாகவே நம்ம ஹார்மோனை பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். ஹார்மோன் என்பது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கெமிக்கல் மெசஞ்சருங்க. கெமிக்கல் மெசஞ்சர் அப்படின்னா அது வந்து ஒரு வேதி சமிஞ்சைன்னு சொல்லுவோம், ஒரு கெமிக்கல் சிக்னல்னு கூட சொல்லலாம். ஓகேவா? ஸோ எந்த கிளாண்டு வந்து உங்களுக்கு ஹார்மோனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுதோ, அதாவது இது கிளாண்டுனால உருவாக்கப்படக்கூடிய கெமிக்கல் மெசேஜை தான் நம்ம என்ன சொல்கிறோம் ஹார்மோன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கெமிக்கல் மெசேஜ் வந்து எப்படி ட்ராவல் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை பிளட்டு வழியாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து ட்ராவல் ஆகும். ஏன்னா உங்களுக்கு எண்டோக்ரைன் கிளாண்டில் உங்களுக்கு என்ன கிடையாது, டக்ட் என்பது கிடையாது. எந்த எண்டோக்ரைன் கிளாண்ட்லேயுமே வந்து டக்ட் என்பது கிடையவே கிடையாது, நாளம் என்பது இருக்கவே இருக்காது. ஸோ ஜஸ்ட்டு எந்த கிளாண்ட் வந்து உங்களுக்கு ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ணுதோ அந்த ஹார்மோன் வந்து ஜஸ்ட்டு பிளட்டு கூட கலந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து போகுது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? எண்டோக்ரைன் கிளாண்ட் ஆர் கால்டு டக்ட்லெஸ். ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன்னா ஏன்னா அதுக்கு வந்து டக்ட் என்பது இருக்காது. அதே போல் எக்ஸோக்ரைன் கிளாண்ட் என்பது என்ன, டக்ட் இருக்கும், அதுக்கு பேர் வந்து டக்ட் கிளாண்டுன்னு சொல்லலாம். ஓகேவா? ஏன்னா நொதியானது டக்ட் வழியாக தான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து ட்ராவல் ஆகுது. ஸோ அடுத்தது சீக்ரேஷன் ஆஃப் திஸ் டக்ட்லெஸ் கிளாண்டு. இந்த டக்ட்லெஸ் கிளாண்டு சுரக்கக்கூடிய கெமிக்கலுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹார்மோன்ஸ். ஹார்மோன்ஸ் என்பது நான் என்ன சொன்னேன், அது வந்து ஒரு கெமிக்கல் மெசேஜ் இல்லைனா கெமிக்கல் சிக்னல்னு சொல்லலாம். அந்த கெமிக்கல் சிக்னல் வந்து பிளட்டு வழியாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து போய் நம்ம உடம்புக்கு க்ரோத்தாக இருக்கட்டும், நம்மளுடைய மெட்டபாலிசமாக இருக்கும், எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுறது யார் தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹார்மோன் தான். அப்படிப்பட்ட ஹார்மோன் வந்து நம்ம உடம்புல எப்படி ட்ராவல் ஆகுன்றத நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா அதில் டக்டே கிடையாது.
எந்த உறுப்பு வந்து ஹார்மோனை சுரக்குதோ அந்த உறுப்புக்கு என்ன கிடையாது, டக்ட் என்பது கிடையாது. ஆனால் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எப்படி போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளட்டு மூலமாக தான் போகுது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆல்ரெடி நான் சொன்னேன்னா குரூப் ஆஃப் எண்டோக்ரைன் கிளாண்டுனா நம்ம என்னென்னு படித்தாச்சு. அந்த கிளாண்டில் 3 டைப்பு நம்ம படித்தோம். 2 டைப் நான் உங்களுக்கு இந்த இடத்துல சொல்லிட்டேன். அப்போ 3வது டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட உறுப்பு மட்டும் உங்களுக்கு எக்ஸோக்ரைன் கிளாண்டாகவும் செயல்படும், எண்டோக்ரைன் கிளாண்டாகவும் செயல்படும். அதாவது மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நொதிகளையும் சுரக்கும், ஹார்மோனையும் சுரக்கும். உதாரணம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பேன்க்ரியாஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹார்மோனையும் சுரக்கும், நொதிகளையும் சுரக்கும். அப்போ அந்த கிளாண்டுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக்சட் கிளாண்டுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதுதான் அந்த 3 டைப் ஆஃப் கிளாண்டு. இந்த மாதிரி நிறைய எண்டோக்ரைன் கிளாண்டு எல்லாமே சேர்ந்தது தான் எண்டோக்ரைன் சிஸ்டம். இந்த லெசனில் நம்ம எக்ஸோக்ரைனை பற்றி நம்ம படிக்க போகிறதில்ல. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த எக்ஸோக்ரைன் கிளாண்டை பற்றி நம்ம டைஜஷன் லெசனில் நம்ம படித்தாச்சு. பேன்க்ரியாஸை படிச்சிருக்கோம், லிவரை படிச்சிருக்கோம், சாலிவரி கிளாண்டை பற்றி படிச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நிறைய கிளாண்டை பற்றி, கேஸ்ட்ரிக் கிளாண்டை பற்றி நம்ம படிச்சிருக்கோம். இந்த மாதிரி எக்ஸோக்ரைன் கிளாண்ட் எல்லாமே நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம் லெசனில் படித்தாச்சு. பட் இந்த டாப்பிக்கில் நம்ம முழுக்க எண்டோக்ரைன் சிஸ்டம் பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ கெமிக்கலாக நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா ஹார்மோனுமே எந்த வடிவில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ப்ரோட்டீன் ஃபார்மில் இருக்கும், இல்லைனா அமினோ ஆசிட் ஃபார்மில் இருக்கும், இல்லைனா ஸ்டெராய்ட்ஸ் ஃபார்மில் இருக்குங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய ஹார்மோன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு வகையான ப்ரோட்டீன் தான், இல்லைனா ஒரு வகையான அமினோ ஆசிடாக தான் இருக்கும், இல்லைனா ஒரு வகையான ஸ்டெராய்ட்ஸாக தான் இருக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ மேஜர் எண்டோக்ரைன் கிளாண்டு நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான எண்டோக்ரைன் கிளாண்டெல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ முதல்ல நம்மளுடைய தலைப்பகுதி எடுத்துப்போம். ஸோ முதல்ல நம்மளுடைய தலைப்பகுதி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, நம்ம தலையில் என்ன இருக்குது, பிரெயின் இருக்குங்களா? அந்த பிரெயினில் மொத்தமாக 3 டைப் ஆஃப் எண்டோக்ரைன் கிளாண்ட் வந்து இருக்குது. ஸோ அதில் முதல் எண்டோக்ரைன் கிளாண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிட்யூட்டரி கிளாண்டுங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மூளையில் தான் இருக்குது. தலைப்பகுதியில் மொத்தமாக 3 எண்டோக்ரைன் கிளாண்ட் இருக்குது. அதில் முதல் எண்டோக்ரைன் கிளாண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிட்யூட்டரி கிளாண்டு. எல்லாத்த பற்றியும் நம்ம டீட்டெயிலாக நம்ம படிக்கலாம். 2வது கிளாண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதே மூளையில், ஓகேவா? ஸோ பீனியல் கிளாண்ட் அப்படின்ற ஒரு கிளாண்ட் வந்து இருக்குது. அதுதான் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய 2வது, நம்ம தலையில் இருக்கக்கூடிய 2வது எண்டோக்ரைன் கிளாண்டு. அதே மூளையில் ஜஸ்ட்டு பிட்யூட்டரி கிளாண்டுக்கு மேலே வந்து ஒரு கிளாண்ட் வந்து இருக்குங்க. அந்த கிளாண்டுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைப்போதலாமஸ். தமிழ்லேயுமே ஹைப்போதலாமஸ் தான். ஸோ அப்போது தலைப்பகுதியில் மொத்தமாக 3 கிளாண்ட் இருக்குது. ஒன்று வந்து பிட்யூட்டரி கிளாண்ட், இன்னொன்று வந்து பீனியல் கிளாண்ட், இன்னொன்று வந்து ஹைப்போதலாமஸ். அப்படியே தலையிலேருந்து நம்மளுடைய கழுத்து பகுதிக்கு வந்தீங்க அப்படின்னா, கழுத்து பகுதினா நம்மளுடைய விண்டு பைப் இருக்குது பார்த்தீங்களா? நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்று வந்து லங்ஸுக்கு எது வழியாக போகும்னு பார்த்தீங்கன்னா ட்ராக்கியா எனப்படுகின்ற விண்டு பைப் வழியாக தான் அந்த காற்று வந்து போகும். அப்போது அந்த விண்டு பைப்புக்கு மேலே கழுத்து பகுதியில் ஒரு 2 கிளாண்ட் வந்து இருக்குங்க. ஸோ அந்த கிளாண்டுக்கு பேர் என்ன பார்த்தீங்கன்னா தைராய்டு கிளாண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அப்படியே அந்த தைராய்டு கிளாண்டுக்கு பின்புறத்தில் இன்னொரு கிளாண்ட் இருக்குது. அந்த கிளாண்டுக்கு பேர் தான் என்ன பார்த்தீங்கன்னா பேரா தைராய்டு கிளாண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அப்போ மொத்தமாக நம்மளுடைய கழுத்து பகுதியில் 2 கிளாண்ட் இருக்குது. ஒன்று வந்து அதில் மிக முக்கியமான கிளாண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா தைராய்டு கிளாண்டு தான். அப்படியே அந்த தைராய்டு கிளாண்டுலேயே அதுக்கு பின்னாடியில் உங்களுக்கு இருக்கக்கூடிய கிளாண்டு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேரா தைராய்டு கிளாண்டு. ஸோ அப்போ தலைப்பகுதியில் 3 கிளாண்டு, கழுத்து பகுதியில் 2 கிளாண்டு. அப்படியே கழுத்து பகுதியிலேருந்து நம்மளுடைய மார்பு பகுதிக்கு வந்தீங்க அப்படின்னா தைமஸ் அப்படின்ற ஒரு கிளாண்ட் வந்து இருக்குங்க. ஸோ தைமஸ் எனப்படுகின்ற ஒரு கிளாண்ட் வந்து மிக முக்கியமான கிளாண்டு இருக்குது. ஸோ அப்படியே மார்பு பகுதியில் இருந்து அப்படியே கீழே இறங்கி வயிற்று பகுதிக்கு வந்தீங்க அப்படின்னா அங்கே நமக்கு வந்து என்ன இருக்கும், பேன்க்ரியாஸ் வந்து இருக்கும். ஓகேவா? பேன்க்ரியாஸ் என்பது தமிழில் கணையம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஆக்சுவலாக வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மிக்சட் கிளாண்டு. ஏன் இதை வந்து நம்ம ஒரு மிக்சட் கிளாண்டுன்னு சொல்கிறோம்? ஏன்னா இது வந்து நொதிகளையும் சுரக்கும்,
அடுத்தது ஹார்மோனியம் சுரக்கும். பேன்க்ரியாஸ் என்ன மாதிரியான நொதிகளை சுரக்கும்னு பார்த்தீங்கன்னா பேன்க்ரியாட்டிக் ஜூஸை வந்து சுரக்கும். ஸோ அந்த பேன்க்ரியாட்டிக் ஜூஸ் வந்து எது வழியாக உங்களுக்கு போகும்? பேன்க்ரியாட்டிக் டக்டு வழியாக உங்களுக்கு சிறுகுடலுக்கும் போகும். ஓகேவா? ஸோ சிறுகுடலில் தான் உங்களுக்கு என்ன நடக்கும்? கம்ப்ளீட் டைஜஷன் அண்ட் அப்சார்ப்ஷன் என்பது நடக்கும். ஸோ அதனால தான் இதை மிக்சர் கிளாண்டுன்னு சொல்கிறோம். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய 7வது கிளாண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேன்க்ரியாஸ். அப்படியே நம்மளோட வயிற்றுக்கு கீழே வந்தீங்கன்னா அடி வயிற்றில் கிட்னி இருக்குமா, அந்த கிட்னிக்கு மேலே வந்து ஒரு கிளாண்ட் இருக்குது. அந்த கிளாண்டுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்ரினல் கிளாண்டு. ஓகேவா? நம்மளுடைய கிட்னி 2 சைடு கிட்னி இருக்குது பார்த்தீங்களா, 2 சைடு கிட்னிக்கு மேலேயும் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிளாண்ட் இருக்கும். அந்த கிளாண்டுக்கு பேர் தான் அட்ரினல் கிளாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. மிக முக்கியமான கிளாண்டு. அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா ரீப்ரொடக்டிவ் கிளாண்ட் என்பது இருக்கும். ரீப்ரொடக்டிவ் கிளாண்ட் அப்படின்னா இனப்பெருக்க சுரப்பிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இனப்பெருக்கத்துக்கு தேவையான ஹார்மோன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கிளாண்டு தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இனப்பெருக்க சுரப்பிகள். பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓவரி எனப்படுகின்ற, அதாவது அண்டகம் இல்லைனா அண்ட சுரப்பி எனப்படுகின்ற ஒரு எண்டோக்ரைன் கிளாண்ட் வந்து இருக்குது. ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா டெஸ்டிக்கல் இல்லைனா டெஸ்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, விந்தகம்னு சொல்லுவாங்க, இல்லை விந்து சுரப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இனப்பெருக்க சுரப்பி வந்து ஆண்களுக்கு வந்து காணப்படுகிறது. ஸோ இது வந்து 9வது கிளாண்டு. அப்போது நம்ம உடம்புல மேஜராக இருக்கக்கூடிய மிக முக்கியமான 9 கிளாண்டோடைய நேம் வந்து தயவு செஞ்சு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மனப்பாடம்லாம் பண்ணாதீங்க. ஜஸ்ட்டு தலையில் 3 கிளாண்ட் இருக்குது. பிட்யூட்ரி, பீனல், ஹைப்போதலாமஸ். கழுத்தில் வந்து 2 இருக்குது, தைராய்டு, பேராதைராய்டு. மார்பில் வந்து 1 இருக்குது, தைமஸு. அதே போல் வயிற்று பகுதியில் கணையம், அது வந்து ஒரு மிக்சட் கிளாண்டு. அப்படியே வயிற்று பகுதிக்கு கீழே அடி வயிற்றில் கிட்னிக்கு மேலே ஒரு கிளாண்ட் இருக்குது, அது வந்து அட்ரினல் கிளாண்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே வந்து இனப்பெருக்க சுரப்பிகள் வந்து இருக்குது. பெண்களுக்கு வந்து அண்டகமும் அண்டச்சுரப்பியும், ஆண்களுக்கு வந்து விந்தகமும் காணப்படுகிறது. ஸோ அப்போது கிளாண்டோடைய பேர் எல்லாமே நம்ம தெளிவாக படித்தாச்சு. இப்போ ஒவ்வொரு கிளாண்டை பற்றியும் நம்ம டீட்டெயில்டாக நம்ம படிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பிட்யூட்ரி கிளாண்டை பற்றி நம்ம படிக்கலாம். ஓகேவா? ஸோ பிட்யூட்ரி கிளாண்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அது பார்க்குறதுக்கே உங்களுக்கு எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய ஒரு பட்டாணி எப்படி இருக்கும், நம்ம மூளையில் இருக்கக்கூடிய ஒரு கிளாண்டு தான் என்ன பார்த்தீங்கன்னா பிட்யூட்ரி சுரப்பி. அந்த பிட்யூட்ரி சுரப்பி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அது எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். நான் பெருசாக உங்களுக்கு போடுறேன். ஓகேவா? பெருசாக உங்களுக்கு போட்டு காட்டுறேன். பார்க்குறதுக்கே ஒரு பட்டாணி வடிவம் எப்படி இருக்குமோ அதே போல் தான் இருக்கும். ஓகேவா? இதுக்கு இன்னொரு பேர் சொல்கிறாங்க, ஹைப்போஃபைசிஸ்ன்னு ஒரு பேர் சொல்கிறாங்க. ஏன் இதை வந்து ஹைப்போஃபைசிஸ்ன்னு சொல்கிறாங்கன்னா நம்ம மூளை பகுதி, நீங்கள் நம்மளோட மூளை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம மூளையில் தலாமஸ் அப்படின்னு ஒரு பகுதி வந்து இருக்குங்க. நம்மளுடைய மூளையில் தலாமஸ் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கும். அப்படியே தலாமஸுக்கு கீழே உங்களுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹைப்போதலாமஸ்னு ஒரு பகுதி இருக்கும். அப்படியே ஹைப்போதலாமஸுக்கு கீழே தான் உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிட்யூட்ரி வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து ஜஸ்ட்டு இந்த பிட்யூட்ரியோட லொக்கேஷன் வந்து கேட்குறாங்க அப்படின்னா ஹைப்போதலாமஸுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பிட்யூட்ரி கிளாண்டு. அதனால தான் இதை வந்து ஹைப்போஃபைசிஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஏன் ஹைப்போஃபைசிஸ் சொல்கிறாங்க? இது வந்து நம்மளுடைய ஹைப்போதலாமஸோ பிரெயினோடைய ஹைப்போதலாமஸ் கூட அட்டாச் ஆகிருக்கிறதுனால இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், ஹைப்போஃபைசிஸ்ன்னு சொல்கிறோம். இல்லைனா ஜஸ்ட்டு ஹைப்போதலாமஸுக்கு ஜஸ்ட்டு பிலோவில் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது இட் ரெகுலேட், யார்? இந்த பிட்யூட்ரி கிளாண்டு தான் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா எண்டோக்ரைன் கிளாண்டையும் உங்களுக்கு ஒருங்கிணைக்கும், அதாவது ரெகுலேட் பண்ணும். அதாவது நம்ம உடம்பில் தைராய்டை போயிட்டு ஸ்டிமுலேட் பண்ணி தைராய்டு ஹார்மோனை வந்து சீக்ரெட் பண்ணு. அடுத்தது வந்து அட்ரினல் கிளாண்டை ஸ்டிமுலேட் பண்ணி அந்த அட்ரினல் ஹார்மோனை வந்து சுரக்கணும் அப்படின்றத சொல்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிட்யூட்ரி சுரப்பி தான். அதனால தான் இங்கே என்ன சொல்லணும்னா இட் ரெகுலேட் ஆல் த எண்டோக்ரைன் கிளாண்டு. ஓகேவா? நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா எண்டோக்ரைன் கிளாண்டையும் ரெகுலேட் பண்ணுறவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிட்யூட்ரி சுரப்பி தான். அதனால தான் இவருக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்டக்டர் ஆஃப் எண்டோக்ரைன் கிளாண்ட். உங்களுக்கு புரியல அப்படின்னா இந்த பாயிண்ட்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நாங்கள் கடைசியில் உனக்கு நான் சொல்லித்தரேன். ஏன்னா இதோட ஹார்மோனை பற்றி படிக்கும்போது இந்த பாயிண்ட் வந்து உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். ஏன் இதை வந்து கண்டக்டர் ஆஃப் எண்டோக்ரைன் கிளாண்ட்னு சொல்கிறாங்கன்றது உங்களுக்கு கிளியராக புரியும். அடுத்தது இட் ரெகுலேட்
அண்ட் கண்ட்ரோல் ஆல் த எண்டோக்ரைன் கிளாண்ட். ஸோ இட் இஸ் கால் மாஸ்டர் கிளாண்ட். அதாவது இதுக்கு கண்டக்டர் ஆஃப் அ எண்டோக்ரைன் கிளாண்டுன்னு சொல்லலாம், இல்லை மாஸ்டர் கிளாண்டுன்னு சொல்லலாம். ஏன் மாஸ்டர் கிளாண்டுன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா எண்டோக்ரைன் கிளாண்டையும் ரெகுலேட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுறவரோட டியூட்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிட்யூட்டரி கிளாண்ட். அதனால தான் இதை வந்து மாஸ்டர் கிளாண்டுன்னு சொல்கிறோம், இல்லை கண்டக்டர் ஆஃப் அ எண்டோக்ரைன் கிளாண்டுன்னு சொல்கிறோம். இந்த 2 பாயிண்ட்டும் புரியலைன்னா அப்படியே வைங்க, நான் உங்களுக்கு இதை நான் சொல்லித்தரேன். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ பிட்யூட்டரி இதோ இருக்குது பாருங்கள், மூளையில் இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதுதான் ஹைப்போதலாமஸு. அப்படியே ஹைப்போதலாமஸுக்கு கீழே ஒரு ப்ளூ கலரில் ஷேப் இருக்குது பார்த்தீங்களா? ஓகே, பிளாக் கலரில் உங்களுக்கு நோட் பண்ணி காட்டுறேன். இது இருக்குது பார்த்தீங்களா? ஸோ ப்ளூ கலரில் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதுதான் ஹைப்போதலாமஸு. அப்படியே ஹைப்போதலாமஸ் கூட கீழே உங்களுக்கு என்ன அட்டாச் ஆகிருக்கு? பிட்யூட்டரி கிளாண்ட் வந்து அதை ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி தான் இருக்குங்க. ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் மொத்தமாக இதை 2ஆக பிரிக்கலாம். அதாவது இதுக்கு 2 லோப் இருக்குதுன்னு சொல்லுவாங்க, 2 கதுப்புகள் வந்து இருக்குது. பிட்யூட்டரி பார்த்தீங்கன்னா பிட்யூட்டரியில் மொத்தமாக 2 கதுப்புகளாக பிரிக்கலாம். ஸோ அதில் முதல் கதுப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆன்டீரியர் பிட்யூட்டரின்னு சொல்கிறாங்க. அதுக்கு இன்னொரு பேர் வந்து அடினோ ஹைப்போஃபைசிஸ், முன் கதுப்புகள் இல்லைனா அடினோ ஹைப்போஃபைசின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா போஸ்டீரியர் பிட்யூட்டரி இல்லைனா நியூரோ ஹைப்போஃபைசிஸ்ன்னு சொல்கிறாங்க. பின் கதுப்புகள் அல்லது நியூரோ ஹைப்போஃபைசிஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மளோட பிரெயினில் தலாமஸ்னு ஒரு பகுதி இருக்கும். அந்த தலாமஸுக்கு கீழே தான் உங்களுக்கு என்ன இருக்கும்? உங்கள் ஹைப்போதலாமஸ் வந்து இருக்கும். அந்த ஹைப்போதலாமஸ் கூட தான் உங்களுக்கு கீழே என்ன அட்டாச் ஆகிருக்கும்? பட்டாணி போன்ற வடிவத்தில் இருக்கக்கூடிய அந்த பிட்யூட்டரி வந்து அமைஞ்சிருக்கும். ஸோ பிட்யூட்டரியோட ஷேப் வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஒரு பட்டாணி ஷேப் மாதிரி இருக்கும். இந்த பிட்யூட்டரியில் மொத்தமாக 2 கதுப்புகள், இதை 2ஆக பிரிக்கலாம். முன் கதுப்பு பின் கதுப்புன்னு 2ஆக பிரிக்கலாம். ஸோ ஒவ்வொரு கதுப்புலையும் ஒவ்வொரு விதமான ஹார்மோன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த முன் கதுப்பில் மொத்தமாக உங்களுக்கு எத்தனை ஹார்மோன் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 6 ஹார்மோன் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இந்த பின் கதுப்புகளில் மொத்தமாக எத்தனை ஹார்மோன் வந்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 ஹார்மோன் வந்து இருக்குங்க. ஓகேவா? மொத்தமாக நம்மளோட பிட்யூட்டரியில் இருக்கக்கூடிய ஹார்மோனோட எண்ணிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா 8 ஹார்மோன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களோட என்சிஆர்டி புக்கில் இந்த க்ரோத் ஹார்மோனை பற்றி மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. மற்ற எல்லாத்தையுமே வந்து ரொம்ப சிம்பிளாக தான் வந்து சொல்லியிருப்பாங்க. அதனால் உங்களுக்கு எக்ஸாமில் இந்த க்ரோத் ஹார்மோன்லேருந்து எக்கச்சக்கமான கொஷின்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அப்போது பிட்யூட்டரியை நம்ம 2 கதுப்புகளாக பிரிக்கிறோம். ஒன்று வந்து முன் கதுப்புகள், இன்னொன்று வந்து பின் கதுப்புகள். முன் கதுப்புகளில் உங்களுக்கு எத்தனை ஹார்மோன் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது? மொத்தமாக 6 ஹார்மோன் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. பின் கதுப்புகளில் உங்களுக்கு மொத்தமாக எத்தனை ஹார்மோன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 ஹார்மோன் வந்து இருக்கும். ஸோ முதல்ல முன் கதுப்புகள் அல்லது அடினோ ஹைப்போஃபைசிஸில் இருக்கக்கூடிய அந்த 6 ஹார்மோனை பற்றி நம்ம பார்ப்போம். முதல்ல பேர் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. க்ரோத் ஹார்மோன் ஒரு ஹார்மோன் இருக்குது. அடுத்தது தைராய்டு TSH, இல்லைனா ஒன்றொன்றாவே படிக்கலாம். ஸோ முதல் ஹார்மோன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரோத் ஹார்மோன். ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டு. உங்களோட என்சிஆர்டி புக்கில் இந்த ஹார்மோனை பற்றி மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதனால் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஹார்மோன். ஓகேவா? ஸோ க்ரோத் ஹார்மோனோட மிக முக்கியமான பணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ குழந்தைகளுக்கு வந்து க்ரோத்தை ஸ்டிமுலேட் பண்ணுறது. குழந்தைகளுக்கு க்ரோத்தை வந்து ஸ்டிமுலேட் பண்ணுறது யாரோட வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த க்ரோத் ஹார்மோனோட வேலை தான். இதை யார் ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிட்யூட்டரியில் இருக்கக்கூடிய முன்கதுப்பு ஆன்டீரியர் பிட்யூட்டரியில் தான் இந்த ஹார்மோன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணப்படுகிறது. ஸ்டிமுலேட் க்ரோத் ஃபார் சில்ட்ரன், அதாவது குழந்தைகள் வந்து குட்டியாக இருக்கவங்க வந்து வளர்கிறதுக்கு மிக அத்தியாவசியமாக தேவைப்படக்கூடிய ஹார்மோன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த க்ரோத் ஹார்மோன். இந்த க்ரோத் ஹார்மோன் வந்து குழந்தைகளுக்கு ரொம்ப 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 அதிகமாகிடுச்சு அப்படின்னா என்ன நோய் வரும்னு நம்ம படிச்சிருக்கோம்? ஆக்ரோமெகாலி எனப்படுகின்ற அசுரத்தன்மை, அசுர வளர்ச்சி வந்து ஏற்படும். சப்போஸ் குழந்தைகளுக்கு இந்த க்ரோத் ஹார்மோன் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக சீக்ரேட் ஆகுது, தேவைப்படுற அளவை விட ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா அந்த குழந்தை வந்து ரொம்ப குள்ளமாக தான் இருக்கும். குள்ளத்தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு நார்மலான மினிமலான க்ரோத் வேணும் அப்படின்னா இந்த க்ரோத் ஹார்மோனோட ஃபங்க்ஷன் வந்து கரெக்டாக இருக்கணும். ஓகேவா? ஸோ குழந்தைகளுக்கு வந்து க்ரோத்தையும் ஒரு குறிப்பிட்ட வயசு வந்ததுக்கப்புறம் இந்த க்ரோத் ஹார்மோன் வந்து ஸ்டாப் ஆகிடும். அப்போ இந்த க்ரோத் ஹார்மோன் வந்து அடல்ட்டுக்கு வந்து இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அடல்ட்டுக்கும் இருக்கும். ஆனால் அடல்ட்டுக்கு வந்து க்ரோத்தை கொடுக்காது, அதுக்கு பதிலாக மசில் பில்டிங்கை வந்து கொடுக்கும். மசில் பில்டிங்,
அதுக்கப்புறம் நம்மளோட போன் ஹெல்த் வந்து ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு இந்த க்ரோத் ஹார்மோன் தான் மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது. ஸோ க்ரோத் ஹார்மோனோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குழந்தைகளுக்கு வந்து க்ரோத்தை ஸ்டிமுலேட் பண்ணுறது. நார்மலாக குழந்தைகள்னு கிடையாது, நம்ம உடம்புல எந்த உறுப்புகள் வந்து வளர்கிறதா இருந்தாலும் இந்த க்ரோத் ஹார்மோன் தான் மிக மிக முக்கியமாக. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல் டிவிஷனுங்க, அதாவது செல் ரீப்ரொடக்ஷன், இல்லைனா செல் டிவிஷன், அதுக்கப்புறம் செல் ரீஜெனரேஷன். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே தேவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த க்ரோத் ஹார்மோன் தான். செல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னா என்ன? செல் வந்து மல்டிப்புள் ஆகி போய்கிட்டே இருக்கிறது. செல் வந்து நிறையா ஆக தான் ஒரு உறுப்பு என்பது வளர ஆரம்பிக்கும். அதாவது செல்லு நிறையா ஆக டிஷ்யூ பெருசாகும். டிஷ்யூ பெருசாச்சு அப்படின்னா அந்த ஆர்கன் வந்து உங்களுக்கு பெருசாக காணப்படும். ஓகேவா? ஸோ இதுதான் க்ரோத் ஹார்மோனுடைய மிக முக்கியமான பணி. ஸோ அடுத்தது ரெண்டாவது ஹார்மோன். முதல் ஹார்மோன் வந்து க்ரோத் ஹார்மோனை பற்றி படித்தாச்சு. ரெண்டாவது ஹார்மோன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். அதாவது இந்த தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் பேரிலே இருக்குது. தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன்னா என்ன? நம்ம உடம்புல கழுத்து பகுதியில் தைராய்டு வந்து இருக்குது. அந்த தைராய்டு வந்து என்ன ப்ரொடியூஸ் பண்ணும்? தைராய்டு ஹார்மோன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேவா? அந்த அந்த தைராய்டை வந்து ஸ்டிமுலேட் பண்ணுறவரோட பணி யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனோட பணி தான். ஜஸ்ட்டு சிம்பிளுங்க. பிட்யூட்ரியில் ஆன்டீரியர் லோபில் TSH அப்படின்னு ஒரு ஹார்மோன் வந்து இருக்குது. அதுக்கு பேர் வந்து தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் ஒரு ஹார்மோன் இருக்குது. அந்த ஹார்மோன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைராய்டை போய் தூண்டிவிடும். என்ன பண்ணும்? தைராய்டு கிட்ட போய் சொல்லும், நீ வந்து தைராக்சின் ஹார்மோனை வந்து, அதாவது தைராய்டில் 2 விதமான ஹார்மோன், மொத்தமாக 3 விதமான ஹார்மோன் வந்து சுரக்கப்படுகிறது. ஒன்று வந்து T3 ஹார்மோனு, ட்ரை ஐடோதைரோனின்னு சொல்லுவாங்க, T4 ஹார்மோன் தைராக்சின், இன்னொன்று வந்து கால்சிட்டோனின் அப்படின்ற 3 வகையான ஹார்மோன் வந்து தைராய்டால் சுரக்கப்படுகிறது. இந்த 3 ஹார்மோனும் தைராய்டு சுரக்கணும் அப்படின்னா அதுக்கான சிக்னல் வந்து யாரும் சொல்லுவா? இந்த தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் தான் அந்த தைராய்டு கிளாண்டை ஸ்டிமுலேட் பண்ணி இந்த 3 வகையான ஹார்மோனை வந்து சுரக்க வைக்கும். ஸோ அடுத்தது 3வது ஹார்மோன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்ரினோ கார்டிகோட்ராபிக் ஹார்மோன், ACTH அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது கார்டிகோட்ராபின் அப்படின்னு சொல்லுவாங்க. ACTHன்னு சொல்லலாம், இல்லைனா வந்து ஜஸ்ட்டு கார்டிகோட்ராபின் அப்படின்னு சொல்லலாம். பேர்லேயே இருக்குது. அட்ரினோ அப்படின்னா ஜஸ்ட்டு அட்ரினல் கிளாண்டு. அதாவது இந்த ஹார்மோன் போய் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்னிக்கு மேலே ஒரு கிளாண்ட் இருக்குன்னு நம்ம படித்தோம் பார்த்தீங்களா? ஸோ அந்த அட்ரினல் கிளாண்டை தூண்டி கார்டிசால் எனப்படுகின்ற ஹார்மோனை வந்து ப்ரொடியூஸ் பண்ண சொல்லணும். இந்த அட்ரினல் கிளாண்டு தான் என்ன பண்ணும்? கார்டிசால் எனப்படுகின்ற ஸ்ட்ரெஸ் ஹார்மோனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இது ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த அட்ரினல் கிளாண்டை தூண்டுறவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆன்டீரியர் பிட்யூட்டரியில் சுரக்கக்கூடிய ACTH ஹார்மோன் தான். ஓகேவா? ஸோ தைராய்டையும் ஸ்டிமுலேட் பண்ணுறவர் இந்த பிட்யூட்டரியில் இருக்கக்கூடிய ஹார்மோன் தான். நம்ம கிட்னியில் இருக்கக்கூடிய அட்ரினல் கிளாண்டை தூண்டுறவரும் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிட்யூட்டரியில் இருக்கக்கூடிய ஹார்மோன் தான். அதுக்கப்புறம் நம்மளுடைய க்ரோத் ஹார்மோனை கொடுக்கறதும் யார் தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிட்யூட்டரியில் இருக்கக்கூடிய ஹார்மோன் தான். ஸோ அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். ஓகேவா? FSHன்னு சொல்லுவாங்க. ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அப்படின்னா இது எல்லாமே வந்து ரீப்ரொடக்டிவ் ஹார்மோன். அதாவது ரீப்ரொடக்டிவ் கிளாண்ட் நம்ம படித்தோமா, இனப்பெருக்க சுரப்பிகள் படித்தோம் பார்த்தீங்கன்னா அது ரிலேட்டடாக வரக்கூடிய ஹார்மோன்ஸ் தான். ஓகே, இந்த FSH வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலுக்கு வந்து ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷனையும், பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்ரோஜன் உற்பத்தி செய்ய கருப்பைகளை தூண்டுகிறது மற்றும் கருமுட்டை வளர்ச்சியில் பங்கு வகிக்கிறது. அதாவது மேலுக்கு இந்த FSHோடைய மிக முக்கியமான பணி என்னென்னு பார்த்தீங்கன்னா மேலுக்கு ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் விந்து உற்பத்தியில் மிக முக்கியமான பணி செய்வது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த FSH ஹார்மோன் தான். பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன். ஓகேவா? ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனை வந்து ஓவரி வந்து அதாவது FSH போய் ஓவரியை வந்து ஸ்டிமுலேட் பண்ணும். ஓவரி என்பது என்ன? பெண்களுக்கு இருக்கக்கூடிய இனப்பெருக்க சுரப்பி. ஸோ அந்த இனப்பெருக்க சுரப்பி தான் இனப்பெருக்க ஹார்மோனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போது ஓவரியை ஸ்டிமுலேட் பண்ணி ஈஸ்ட்ரஜனை வந்து ப்ரொடியூஸ் பண்ண வைக்கிறதும், அடுத்தது நம்மளுடைய கருமுட்டை இருக்குது பார்த்தீங்களா, பெண்களுக்கு கருமுட்டை நல்லா வளர்கிறதுக்கு மிக முக்கியமான பணி யார் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த FSH ஹார்மோன் தான் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொனடோட்ரோபிக் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கொனட்ஸ் அப்படின்னா
ஸோ இனப்பெருக்க உறுப்புகளை தான் நம்ம கொனட்ஸ்னு சொல்லுவோம். அப்போ அந்த இனப்பெருக்க சம்மந்தமாக வரக்கூடிய எல்லா இடத்துலையுமே இந்த கொனட் அப்படின்ற வார்த்தையை வந்து நம்ம பயன்படுத்தும். ஸோ இந்த எஃப்எஸ்ஹெச்சுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொனடோட்ரோபிக் ஹார்மோன் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, அடுத்தது லிட்டினைசிங் ஹார்மோன். இதுவுமே ஒரு வகையான இனப்பெருக்க ஹார்மோன் தான். இந்த எல்ஹெச் இந்த ஹார்மோன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீமேலில் ஓவுலேஷனையும் மேலில் வந்து டெஸ்ட்ரோஸ்டிரோன் ப்ரொடக்ஷனையும் அதிகப்படுத்தும். ஓகேவா? ஓவுலேஷன் அப்படின்னா இப்போ வந்து பெண்களுக்கு வந்து கருமுட்டை வளர்ந்து அந்த கருமுட்டை வந்து ஃபெலோப்பியன் டியூப்பில் வந்து வெளியிடுற நிகழ்வு இருக்குது பார்த்தீங்கன்னா, அதுக்கு பேர் தான் ஓவுலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த ஓவுலேஷன் ப்ராசஸுக்கும் மேலுக்கு வந்து டெஸ்டோஸ்டிரோன் ப்ரொடக்ஷனுக்கும் மிக முக்கியமான பங்கு வகிக்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லிட்டினைசிங் ஹார்மோன் தான். இதையும் நம்ம என்ன சொல்லலாம்? கொனடோட்ரோபிக் ஹார்மோன்னு சொல்லலாம். ஏன்னா இட் பிளேஸ் பிகாஸ் ஆஃப் த ரோல் இட் பிளேஸ் இன் கண்ட்ரோலிங் த ஃபங்க்ஷன் ஆஃப் ஓவரிஸ் அண்ட் டெஸ்டிஸ் known as gonad. நான் ஆல்ரெடி சொன்னோம் பார்த்தீங்களா, இனப்பெருக்க உறுப்புகளை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? கொனட்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த இனப்பெருக்க உறுப்புகளுடைய ஃபங்க்ஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுனால இந்த லுட்டினைசிங் ஹார்மோனையும் எஃப்எஸ்ஹெச் ஹார்மோனையும் நம்ம என்ன சொல்லலாம்? கொனடோட்ரோபிக் ஹார்மோன் நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஸோ அடுத்தது 6வது மிக முக்கியமான ஹார்மோன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரோலாக்டினுங்க. ப்ரோலாக்டின் அப்படின்னா ப்ரோலாக்டின் ஸ்டிமுலேட் பிரெஸ்ட் மில்க் ப்ரொடக்ஷன் ஆஃப்டர் கிவிங் பர்த். அதாவது எந்த ஒரு பாலூட்டிகளாக இருந்தாலும் ஓகேவா, ஃபீமேலை எடுத்துப்போம். இப்போ நம்மளும் ஹியூமன்ஸும் என்ன தான் பார்த்தீங்கன்னா பாலூட்டிய வகை தான். அதாவது எந்த ஒரு மேமல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, எந்த ஒரு மேமல்ஸாக இருந்தாலும் சைல்டு பர்த்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு என்ன நடக்கும்? மில்க் ப்ரொடக்ஷன் என்பது நடக்கும். ஸோ அந்த மில்க் ப்ரொடக்ஷன், பிரெஸ்ட்டில் மில்க் ப்ரொடக்ஷன் வர்றதுக்கு மிக முக்கியமான ஹார்மோன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோலாக்டினுங்க. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய எந்த உறுப்பு வந்து ஏதோ ஒரு பொருளை வந்து சுரக்குதோ அந்த உறுப்புக்கு பேர் நான் என்ன சொன்னேன்? கிளாண்டுன்னு சொன்னேன்னா, அப்போது மேமல்ஸ் வந்து பாலை சுரக்குது அப்படின்னா அப்போ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு என்ன இருக்கும்? ஒரு கிளாண்ட் என்பது இருக்குமா? கண்டிப்பாக கிளாண்ட் என்பது இருக்குமா? இப்போ ஃபீமேல் வந்து பிரெஸ்ட்டில் மில்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ கண்டிப்பாக அங்கே வந்து ஒரு கிளாண்ட் என்பது இருக்கும். அந்த கிளாண்டுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேமரி கிளாண்டுன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். தமிழில் வந்து பால் சுரப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம மோஸ்ட்லி எங்கேயுமே நம்ம படிச்சிருக்க மாட்டோம். பால் சுரப்பி அப்படின்னா பாலை சுரக்கக்கூடிய ஒரு கிளாண்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? சுரப்பியை தான் பால் சுரப்பி, மேமரி கிளாண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மேமரி கிளாண்ட் வந்து எப்போ அவங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னா ஆஃப்டர் கிவிங் சைல்டு பர்த். ஸோ குழந்தை பிறப்புக்கு பிறகு தான் இந்த மேமரி கிளாண்ட் என்பது உங்களுக்கு ஆக்டிவாக இருக்கும். ஸோ இந்த மேமரி கிளாண்டை வந்து ஆக்டிவாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன? மில்க் ப்ரொடக்ஷனுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோலாக்டின் எனப்படுகின்ற இந்த ஹார்மோன் தான். ஓகேவா? ஸோ இப்போ ஆன்டீரியர் பிட்யூட்டரியில் இருக்கக்கூடிய 6 ஹார்மோனை வந்து படித்தாச்சு. ஒன்று வந்து க்ரோத் ஹார்மோனு, இன்னொன்று வந்து தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனு, இன்னொன்று வந்து அட்ரினோ கார்டிகோட்ராபிக் ஹார்மோனு, இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏசிடிஹெச், அடுத்தது ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனு, அடுத்தது லிட்டினைசிங் ஹார்மோனு, இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரோலாக்டின். ஸோ மொத்தமாக 6 ஹார்மோன். இந்த 6 ஹார்மோனை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்கன்னா தைராய்டை வந்து ஸ்டிமுலேட் பண்ணுது, அட்ரினல் கார்டெக்ஸ் நம்மளோட அட்ரினல் கிளாண்டை வந்து தூண்டி அந்த கார்டிசால் ஹார்மோனை வந்து சுரக்க வைக்கிறது. அதுக்கப்புறம் இது மூணுமே வந்து இனப்பெருக்க சுரப்பி சம்மந்தப்பட்டது. அப்போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மேஜர் எல்லா எண்டோக்ரைன் கிளாண்டையும் கண்ட்ரோல் பண்ணுறவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா எண்டோக்ரைன் கிளாண்டையும் ஸ்டிமுலேட் பண்ணி அந்த ரெஸ்பெக்டிவ் ஹார்மோனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது யாரோட வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிட்யூட்டரியோட வேலை. அதனால தான் நான் என்ன சொன்னேன், பிட்யூட்டரி என்பது மாஸ்டர் கிளாண்ட் என்று அழைக்கப்படுகிறது, இல்லைனா கண்டக்டர் ஆஃப் எ எண்டோக்ரைன் கிளாண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஸோ கண்டக்டர் ஆஃப் எ எண்டோக்ரைன்னாலும் மாஸ்டர் கிளாண்ட்னாலும் உங்களுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிட்யூட்டரி கிளாண்ட். ரீசன் என்ன? ஏன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா எண்டோக்ரைன் கிளாண்டையும் தூண்டி அந்த ரெஸ்பெக்டிவ் ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ண வைக்கிற வேலையை பண்ணுறவர் தான் இந்த பிட்யூட்டரி சுரப்பி. ஓகேவா? இப்போ ஆன்டீரியரில் மொத்தமாக 6 ஹார்மோன் படித்தாச்சு. போஸ்டீரியரில் உங்களுக்கு எத்தனை ஹார்மோன் இருக்குது பார்த்தா மொத்தமாக 2 ஹார்மோன் இருக்குங்க. ஒன்று வந்து ஆக்சிடோசின், இன்னொன்று வந்து ஏடிஹெச். ஏடிஹெச்சுக்கு இன்னொரு பேர் என்ன பார்த்தா
ப்ரெசின்னு சொல்லுவாங்க. ஸோ வேசோப்ரெசின் இல்லைன்னா ஆக்சிடோசின், இந்த 2 ஹார்மோனும் உங்களுக்கு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா போஸ்டீரியர் பிட்யூட்டரியில் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ அதை பற்றி டீட்டெயில்டாக படிச்சிடலாமா? ஸோ போஸ்டீரியர் பிட்யூட்டரிக்கு இன்னொரு பேர் வந்து நியூரோ ஹைப்போஃபைசிஸ், தமிழில் வந்து பின் கதுப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பின் கதுப்புகளில் மொத்தமாக 2 வகையான ஹார்மோன் வந்து இருக்குது. ஒன்று வந்து ஏடிஹெச், அதுக்கு இன்னொரு பேர் என்ன பார்த்தீங்கன்னா வேசோப்ரெசின். இன்னொரு மிக முக்கியமான ஹார்மோன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிடோசின் தாங்க. ஓகேவா? ஸோ ரொம்ப போஸ்டீரியர் பிட்யூட்டரியில் இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான ஹார்மோன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிடோசின். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஏடிஹெச்சை பற்றி பார்த்துருவோம். ஸோ ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன் பேரில் இருக்குது, ஆன்டி டயூரிட்டிக், அதாவது யூரின் சம்மந்தப்பட்டது. இப்போது உதாரணத்துக்கு நம்ம உடம்பில் வாட்டர் லெவலை கண்ட்ரோல் பண்ணுறவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் பேலன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏடிஹெச் ஹார்மோன் தான். ஸோ அதுக்கு இன்னொரு பேர் வந்து வேசோப்ரெசின்னு சொல்லணும். அது என்ன வாட்டர் பேலன்ஸு? இப்போ உதாரணத்துக்கு நம்ம நிறைய தண்ணி குடிக்கிறோம் அப்படின்னா நம்ம உடலுக்கு தேவையான தண்ணியை எடுத்துக்கிட்டு நம்ம உடலுக்கு தேவையான தண்ணியை வந்து அப்சார்ப் பண்ணிக்கிட்டு மீதி இருக்கக்கூடிய அந்த வேஸ்ட்டை வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா கிட்னி வந்து பிளட்டு வழியாக அப்சார்ப் பண்ணி அந்த வேஸ்ட்டெல்லாம் ஃபில்டர் பண்ணி திரும்ப எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய வாட்டர் கண்டென்ட்டை வந்து நம்ம உடம்புல ரீஅப்சார்ப் பண்ணும். ஸோ அப்போது இந்த கிட்னி இந்த வேலையெல்லாம் பண்ணுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு நம்ம நிறைய வாட்டர் குடிக்கிறோம் அப்படின்னா இந்த என்ன ஆகும், நிறைய வாட்டர் குடிக்கும்போது எல்லாத்தையும் அந்த நம்ம குடிக்கக்கூடிய எல்லா வாட்டர் கண்டென்ட்டையும் கிட்னி வந்து ஃபில்டர் பண்ணாமல் நம்ம உடம்புக்கு தேவையான வாட்டரை வந்து எடுத்துக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த ஃபங்க்ஷனை வந்து ரெகுலேட் பண்ணுறது தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன். ஆல்கஹால் குடிக்கிறவங்கள பார்த்துருக்கீங்களா? ஆல்கஹால் குடிக்கிறவங்களுக்கு வந்து யூரின் வந்து அதிகமாக போகும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் குடிக்கிறவங்களுக்கு அதிகமாக இந்த ஏடிஹெச் என்பது வேலை செய்யவே செய்யாது. அதனால தான் அவங்க குடிக்கிற எல்லாமே வந்து அதிகமாக கிட்னி வந்து ஃபில்டர் பண்ணி எல்லா கண்டென்ட்டையுமே வந்து ரொம்ப வெளியே அனுப்பிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ஹார்மோன் வந்து உங்களுக்கு வேலை செய்யலை அப்படின்னா நம்ம உடம்புல வாட்டர் பேலன்ஸ் என்பது இருக்காது. அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல சோடியம் லெவலை வந்து கண்ட்ரோல் பண்ணுறவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன் தான். ஸோ அடுத்தது இந்த போஸ்டீரியர் பிட்யூட்டரியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஹார்மோன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிடோசினுங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த நான் ஆரம்பத்துலேருந்தே நான் சொன்னேன், என்ன சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா பிட்யூட்டரியில் உங்களுக்கு 6 ஹார்மோன் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஆனால் போஸ்டீரியர் பிட்யூட்டரியில் உங்களுக்கு 2 ஹார்மோன் வந்து இருக்குது. நான் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு சொல்லவே இல்லை, இருக்குதுன்னு தான் சொன்னேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டீரியர் பிட்யூட்டரியில் இருக்கக்கூடிய ஏடிஹெச்சாக இருக்கட்டும் இல்லை ஆக்சிடோசினாக இருக்கட்டும், இந்த 2 ஹார்மோனும் உங்களுக்கு எங்கே ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மூளையில் ஹைப்போதலாமஸ்னு ஒரு பகுதி இருக்குதுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா? அந்த ஹைப்போதலாமஸில் உருவாகக்கூடிய ஹார்மோன் தான் இந்த ஆக்சிடோசினும் வேசோப்ரெசினும். ஆனால் என்ன தான் இது வந்து ஹைப்போதலாமஸால் உருவாக்கப்பட்டாலும் இது ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடம் எங்கே அப்படின்னு பார்த்தா போஸ்டீரியர் பிட்யூட்டரி. ஓகே, நல்லா புரிஞ்சுதுங்களா? ஸோ போஸ்டீரியர் பிட்யூட்டரியில் மொத்தமாக 2 ஹார்மோன் வந்து இருக்குது. ஒன்று வந்து ஏடிஹெச் இல்லைன்னா வேசோப்ரெசின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து ஆக்சிடோசின். இந்த 2 ஹார்மோனும் எங்கே உருவாக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைப்போதலாமஸில் தான் உருவாக்கப்படுகிறது. என்ன தான் இது ஹைப்போதலாமஸால் உருவாக்கப்பட்டாலும் இது சேமிக்கிற இடம், இந்த 2 ஹார்மோனும் எந்த இடத்துல ஸ்டோர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா போஸ்டீரியர் பிட்யூட்டரி பின் கதுப்புகளில் தான் வந்து உங்களுக்கு ஸ்டோர் ஆகும், இல்லைனா நியூரோ ஹைப்போசிஸில் தான் வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ எப்போல்லாம் இந்த ஹார்மோன் வந்து தேவைப்படுகிறதோ ஜஸ்ட்டு ஹைப்போதலாமஸ் வந்து என்ன பண்ணும், ஒரு குறிப்பிட்ட ஹார்மோனை ரிலீஸ் பண்ணி, அதாவது சிக்னலை வந்து சென்ட் பண்ணி போஸ்டீரியர் பிட்யூட்டரி நம்ம உடம்புக்கு இந்த ஹார்மோன் ஆக்சிடோசின் தேவை, அப்போ இதை அனுப்பு அப்படின்றத யாரும் சொல்லுவா? ஹைப்போதலாமஸ் வந்து சொல்லுவார். ஓகேவா? ஆக்சுவலாக ஹைப்போதலாமஸோட வேலையே என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிலீஸிங், ஹார்மோனை வந்து ரிலீஸ் பண்ணுறது தான். ஜஸ்ட்டு பிட்யூட்டரிக்கு சிக்னலை சென்ட் பண்ணி எல்லா ஃபங்க்ஷனையும் செய்ய சொல்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பிட்யூட்டரியோடைய வேலை என்ன, 6 ஹார்மோன் வந்து 6 மிக முக்கியமான ஹார்மோனை வந்து சுரக்கிறது. ஓகே, அந்த 6 மிக முக்கியமான ஹார்மோனும் என்ன பண்ணும், ஸோ நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ரெஸ்பெக்டிவ் கிளாண்டை வந்து ஸ்டிமுலேட் பண்ணி அந்த ரெஸ்பெக்டிவ் ஹார்மோனை வந்து சுரக்க வைக்கிறது தான் பிட்யூட்டரி வேலை. அந்த பிட்யூட்டரிக்கு சிக்னலை யார் சென்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைப்போதலாமஸ் வந்து சென்ட் பண்ணுவார். அதனால தான் ஹைப்போதலாமஸுக்கு வந்து இன்னொரு பேர் இருக்குது, மாஸ்டர் கிளாண்டு.
அதாவது மாஸ்டருக்கே மாஸ்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹைப்போதலாமஸ்ங்க. ஏன் மாஸ்டர் கிளாண்ட் வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா எண்டோக்ரைன் கிளாண்டையும் கண்ட்ரோல் பண்ணுறதுனால அது மாஸ்டர் கிளாண்டு. ஆனால் அந்த பிட்யூட்ரியே கண்ட்ரோல் பண்ணுறவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹைப்போதலாமஸ் தான். ஓகேவா, இதை ஹைப்போதலாமஸ் வரும்போது நம்ம கிளியராக படிக்கலாம். ஹைப்போதலாமஸில் தான் உங்களுக்கு ஆக்சிடோசின், வாசோப்ரெசின் ரெண்டுமே ப்ரொடியூஸ் பண்ணப்படுகிறது. ஆனால் அது ரெண்டுமே ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம போஸ்டீரியர் பிட்யூட்டரியில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கப்படுகிறது. இது எப்போ தேவையோ இந்த ஹைப்போதலாமஸ் வந்து சிக்னல் சென்ட் பண்ணி ரிலீஸ் பண்ண வைக்கும். ஓகேவா, ஸோ இந்த இந்த ஆக்சிடோசினோட மிக முக்கியமான பணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபீமேல் இருக்காங்க பார்த்தீங்களா, ஃபீமேலில் இந்த யூட்ரஸ் வந்து கான்ட்ராக்ட் ஆகிறதுக்கு, அதாவது சைல்டு பர்த் அப்போ அந்த யூட்ரஸ் கர்ப்பப்பை இருக்குது பார்த்தீங்களா, அந்த பை வந்து குழந்தைக்கு ஏற்ற மாதிரி சுருங்கி விரிவதற்கு மிக முக்கியமான ஹார்மோன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிடோசின் தான். அதே போல் மேல் பார்த்திங்களா, மேலில் வந்து ஸ்போமோடைய அதாவது உற்பத்தி ஆகிற இடத்துல இருந்து ஓகே தேவையான இடத்துக்கு போகிறதுக்கு அந்த ஸ்போமோடைய மூமெண்ட் இருக்குது பார்த்திங்களா, அந்த மூமெண்ட்டுக்கும் இந்த ஆக்சிடோசின் தான் மிக முக்கியமான பணி இருக்குது. இது இல்லாமல் இன்னொன்று இருக்குங்க, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீமேலுக்கு வந்து மில்க் எஜெக்ஷன். இப்போ ஃபீமேலுக்கு வந்து நான் என்ன சொன்னேன், ஃபீமேலுக்கு வந்து சைல்டு பர்த்துக்கு அப்புறம் மில்க் ப்ரொடக்ஷன் என்பது நடக்கும். அதுக்கு காரணம் என்ன, ஃபீமேலுக்கு வந்து சைல்டு பர்த்துக்கு அப்புறம் மில்க் ப்ரொடக்ஷன் என்பது நடக்கும். அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோலாக்டின் எனப்படுகின்ற ஹார்மோன் தான். எங்கேருந்து நடக்கும், சைல்டு பர்த்துக்கு அப்புறம் மேமரி கிளாண்ட் அப்படின்னு வந்து ஃபீமேலோட பிரெஸ்ட்டில் வந்து இருக்கும். ஸோ அந்த பிரெஸ்ட்டு வந்து ப்ரோலாக்டின் ஹார்மோனை பயன்படுத்தி மில்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். பட் ஆனால் இந்த மில்க் வந்து இஜெக்ட் ஆகிறதுக்கு, இந்த மில்க் வந்து இஜெக்ட் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிரெஸ்ட்டில் வந்து ஒரு சில கான்ட்ராக்ஷன் வந்து நடக்கணும். ஸோ இந்த பிரெஸ்ட்டில் ஒரு கான்ட்ராக்ஷன் நடந்து ஹை ப்ரெஷரில் இருந்து லோ ப்ரெஷருக்கு தான் உங்களுக்கு என்ன மில்க் வந்து மூவ் ஆகும். எந்த லிக்விடாக இருந்தாலும் ஹை ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷருக்கு வந்து மூவ் ஆகும். ஸோ அப்போது எந்த லிக்விடாக இருந்தாலும் ஹை ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷருக்கு மூவ் ஆகிறதுக்கு ஒரு கான்ட்ராக்ஷன் தேவை, ஒரு ப்ரெஷர் தேவையில்லை. ஸோ அந்த கான்ட்ராக்ஷனை ரெகுலேட் பண்ணுறவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மில்கி எஜெக்ஷனுக்கு, அந்த பால் வந்து வெளியே வர்றதுக்கு அந்த மேமரி கிளாண்டில் ஒரு கான்ட்ராக்ஷனை வந்து ரெகுலேட் பண்ணுறவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிடோசின் ஹார்மோன். இதெல்லாம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் வேணும்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, வேண்டானா விட்டுருங்க. இதெல்லாம் இந்த அளவுக்கு டெப்த்தாலாம் உங்களோட என்சிஆர்டியில் இல்லை, பட் இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ இதுதான் ஆக்சிடோசினுடைய மிக முக்கியமான பணிகள். ஓகேவா, இது ரெண்டுமே இந்த ஆக்சிடோசினாக இருக்கட்டும், வாசோப்ரெசினாக இருக்கட்டும், இது ரெண்டுமே ஹைப்போதாலமஸால் உருவாக்கப்பட்டு போஸ்டீரியர் பிட்யூட்டரியில் ஸ்டோர் பண்ணப்படுகிறது. இந்த ஹார்மோன் எப்போல்லாம் தேவைப்படுதோ ஜஸ்ட்டு ஹைப்போதாலமஸ் வந்து ஒரு கெமிக்கல் மெசேஜை சென்ட் பண்ணி பிட்யூட்டரிக்கு சென்ட் பண்ணி இந்த ஹார்மோன் எனக்கு தேவை அதனால் இதை ரிலீஸ் பண்ணு அப்படின்றத சிக்னல் வந்து யார் கொடுப்பான்னு பார்த்தீங்கன்னா ஹைப்போதாலமஸ் தான் கொடுப்பார். அப்போ மொத்தமாக 8 ஹார்மோனை பற்றி படித்தாச்சு. பிட்யூட்டரியில் மட்டும் 8 ஹார்மோன் ரொம்ப 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 முக்கியங்க. ஓகேவா, அதுலேயுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த க்ரோத் ஹார்மோனை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது 2வது கிளாண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பீனியல் கிளாண்டுங்க. இந்த பீனியல் கிளாண்டும் உங்களுக்கு எங்கே தான் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மூளையில் தான் இருக்குது. ஓகேவா, ஸோ இது வரைக்கும் பாருங்கள். ஓகேவா, ஸோ இதுதான் தலாமஸுக்கு கீழே உங்களுக்கு என்ன இருக்கும், ஹைப்போதலாமஸ் இருக்கும். அந்த ஹைப்போதலாமஸ் கூட தான் உங்களுக்கு என்ன அட்டாச் ஆகிருக்கும், இந்த பிட்யூட்டரி அட்டாச் ஆகிருக்கும். அப்படியே இங்கே இந்த பகுதியில் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இதுக்கு பேர் தான் என்ன பார்த்தீங்கன்னா பிட்யூட்டரி அப்படின்னு சொல்கிறோம். பீனியல் கிளாண்டுன்னு சொல்கிறாங்க. நம்ம உடல்லே இருக்கக்கூடிய மொத்தமாக 9 கிளாண்டு நம்ம படித்தோம். அந்த 9 கிளாண்டுலே மிக சிறிய நாளமில்லா சுரப்பி மண்டலம் எது, நாளமில்லா சுரப்பி எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பீனியல் சுரப்பி தாங்க. இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் எண்டோக்ரைன் கிளாண்ட் எதுன்னு உங்கள்கிட்ட கொஸ்டின் கேட்டாங்கன்னா இந்த பீனியல் கிளாண்டை தான் வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். இதுக்கு இன்னொரு பேர் சொல்கிறாங்க தேர்ட் ஐ, இல்லைனா பயாலஜி. எப்படி வந்து பிட்யூட்டரி சுரப்பிக்கு வந்து மாஸ்டர் கிளாண்டுன்னு ஒரு பேர் இருக்கோ, இல்லைனா கண்டக்டர் ஆஃப் எண்டோக்ரைன் கிளாண்டுன்னு ஒரு பேர் இருக்கோ, அதே போல் இந்த பீனியல் கிளாண்டுக்கும் ஒரு பேர் இருக்குது. என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் ஐ அல்லது பயாலஜிக்கல் கிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ அடுத்தது இது எங்கே இருக்குது, இதோட லொக்கேஷன் கேட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பஸ் கலோசம் அப்படின்னா 4 பிரெயினுங்க. நம்மளுடைய முன் மூளை இருக்குது பார்த்தீங்களா, 4 பிரெயின்
அங்கே தான் இந்த கார்பஸ் கெலோசம் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த ஃபோர் பிரெயினுக்கு அப்படியே பின்பகுதியில் அடிப்புறத்தில் வந்து அமைஞ்சிருக்கும். இது மூளையின் கார்பஸ் கலோசத்தின் பின்பகுதிக்கு அடியில் அமைந்துள்ளது. நம்மளுடைய முன்மூளைக்கு அப்படியே டார்சல் சைடு பேக் சைடில் உங்களுக்கு என்ன கீழே வந்து அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க லொக்கேஷன். ஓகேவா. பீனியல் கிளாண்டில் ஒரே ஒரு ஹார்மோன் தாங்க சுரக்குது. அது பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெலட்டோனின். இன்னொன்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா செரோட்டோனின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அதில் மிக முக்கியமானது வந்து இந்த மெலட்டோனின் தான். இந்த மெலட்டோனினுக்கு இன்னொரு பேர் இருக்குது, ஹார்மோன் ஆஃப் டார்க்னஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளுடைய இருட்டு இருக்குது பார்த்தீங்களா, டார்க்காக இருக்கக்கூடிய நேரத்தில் தான் இந்த ஹார்மோன் வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா. ஸோ மெலட்டோனின் அப்படின்னா என்ன ஹார்மோன்? அது வந்து ஸ்லீப் ஹார்மோன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய ஸ்லீப் சைக்கிளை ரெகுலேட் பண்ணக்கூடிய ஹார்மோன் தான் இந்த மெலட்டோனின் அண்டு செரோட்டோனின். ஓகேவா. ஸோ இந்த மெலட்டோனினுக்கு இன்னொரு பேர் என்ன பார்த்தா ஹார்மோன் ஆஃப் டார்க்னஸ். இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து நைட்டு டைமில் தூக்கம் வர்றதுக்கு காரணம் என்ன? நைட்டு டைம் ஆனாலே ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டார்க்காக இருக்கும். இடம் வந்து உங்களுக்கு எங்கெல்லாம் டார்க்காக இருக்குதோ இந்த மெலட்டோனின் ப்ரொடக்ஷன் என்பது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். மெலட்டோனின் அதிகமாக உங்களுக்கு ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா தூக்கம் வரும். இது வெளிநாடாக இருந்தாலும் சரி, நம்ம நாடாக இருந்தாலும் சரி, நைட் டைம் ஆனால் தூங்கணுன்றது விதி கிடையாது. அது வந்து ஒரு நேச்சுரல் ப்ராசஸ். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைட் டைமில் தான், டார்க்காக இருக்கக்கூடிய டைமில் தான் மெலட்டோனின் ப்ரொடக்ஷன் என்பது நடக்கும். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் தூங்கி எழுந்திருக்கும் போது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வீட்டில் தூங்குறீங்க, காலையில் உங்கள் அம்மா வந்து விண்டோவை ஓப்பன் பண்ணிட்டாங்க, சூரிய வெளிச்சம் உங்கள் மேலே படுது. சூரிய வெளிச்சம் பட்ட உடனே உங்களுக்கு ஒரு மாதிரி கண்ணு கூசி நீங்கள் வந்து தூக்கத்தில் இருந்து எழுந்து வருவீங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தூக்கத்தில் இருந்து உங்கள் கண்ணோடைய ரெட்டினா பகுதியில் சன்லைட் என்பது படும்போது, இல்லைனா ஏதோ ஒரு லைட் வந்து படும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெலட்டோனினோட ப்ரொடக்ஷன் கம்மியாக்கி செரோட்டோனினோட ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாகும். ஓகே, டே டைம் ஃபுல்லாக நமக்கு என்ன இந்த பீனியல் கிளாண்டு கொடுக்கும் பார்த்தீங்கன்னா செரோட்டோனின் ஹார்மோனை வந்து கொடுக்கும். ஓகே, அதனால தான் நமக்கு டே டைமில் வந்து தூக்கம் வர மாட்டேங்குது. ஓகேவா. ஸோ இதுதான் இந்த மெலட்டோனினுடைய மிக முக்கியமான வேலை. ஓகேவா. ஸோ ஓகே, இப்போ அடுத்தது மூணாவது மிக முக்கியமான கிளாண்ட் என்ன பார்த்தீங்கன்னா ஹைப்போதலாமஸுங்க. ஸோ இந்த ஹைப்போதலாமஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மூளையில் தலாமஸ்னு ஒரு பகுதி இருக்குது. ஓகே, நம்ம மூளையில் தலாமஸ்னு ஒரு பகுதி இருக்கும். இந்த இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுதான் தலாமஸ். அப்படியே அந்த தலாமஸுக்கு கீழே உங்களுக்கு என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா ஹைப்போதலாமஸ் வந்து இருக்கும். அந்த ஹைப்போதலாமஸ் கூட தான் உங்களுக்கு என்ன அட்டாச் ஆகிருக்கும்? பிட்யூட்ரி வந்து அட்டாச் ஆகிருக்கும். ஸோ அப்போ இதுதான் ஹைப்போதலாமஸு. ஓகேவா. இந்த ஹைப்போதலாமஸ் என்பது என்ன பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீக் வார்த்தைங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வந்து ஒரு க்ரீக் வார்த்தை. மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்டர் த தலாமஸ். அண்டர் த ஹைப்போதலாமஸ் அப்படின்னா அண்டர் த தலாமஸ், அதாவது தலாமஸுக்கு கீழே இருக்கக்கூடிய உறுப்பை தான் என்ன சொல்கிறாங்கன்னா ஹைப்போதலாமஸ் சொல்கிறாங்க. இது வந்து ஒரு க்ரீக் வார்த்தை. ஹைப்போதலாமஸ் என்பது ஒரு க்ரீக் வார்த்தை. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மண்டோட சைஸ் தான். பாதாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சைஸ் இருக்கும் அதே சைஸில் தான் உங்களுக்கு இந்த ஹைப்போதலாமஸ் வந்து இருக்கும். ஓகேவா. இதோட லொக்கேஷன் கேட்டாங்க அப்படின்னா ஜஸ்ட்டு பிலோ த தலாமஸ். அப்படியே தலாமஸ் இருக்குது அப்படின்னா அந்த தலாமஸுக்கு கீழே இருக்கும், பிட்யூட்ரி சுரப்பிக்கு மேலே இருக்கும். ஓகேவா. லொக்கேஷன் ஹைப்போதலாமஸோட லொக்கேஷன் கேட்டாங்க அப்படின்னா தலாமஸுக்கு கீழே பிட்யூட்ரி கிளாண்டுக்கு மேலே. அதனால தான் இதுக்கு பேர் ஹைப்போதலாமஸ். இட் சிட்ஸ் டைரக்ட்லி அபோவ் த பிரெயின் ஸ்டெம் அட் த பேஸ் ஆஃப் த பிரெயின். பிரெயினோடைய அடிப்பகுதி இருக்குது பார்த்தீங்கன்னா, பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் பிரெயின் ஸ்டெம்னு சொல்லுவாங்க. அப்படியே அந்த பிரெயின் ஸ்டெம்முக்கு மேலே அப்படியே இருக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே பிரெயின் ஸ்டெம்முக்கு மேலே இருக்க மாதிரி இருக்கும். ஓகேவா. இதெல்லாமே லொக்கேஷன். அடுத்தது இதுக்கு வந்து பேர் நான் என்ன சொன்னேன், மாஸ்டர் ஆஃப் மாஸ்டர் கிளாண்ட் இல்லைனா சூப்பர் மாஸ்டர் கிளாண்ட். ஏன் இந்த பேர்? ஏன்னா நம்ம உடம்புல தைராய்டை தூண்டி தைராய்டு ஹார்மோன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும், இல்லைன்னா அட்ரினல் கிளாண்டை ஸ்டிமுலேட் பண்ணி அந்த கார்டிசால் ஹார்மோன் வந்து கொடுக்கணும், இல்லைனா நம்மளுடைய இனப்பெருக்க சுரப்பிகளை வந்து தூண்டி எஃப்எஸ்ஹெச்சாக இருக்கட்டும், இல்லை எல்எஸ்எல்ஹெச்சாக இருக்கட்டும், இல்லைனா ப்ரோலாக்டினாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஹார்மோனை கொடுக்கறதுக்கு. ஸோ க்ரோத் ஹார்மோனு இந்த மாதிரி நம்ம உடம்புல மிக முக்கியமான எண்டோக்ரைன் கிளாண்டு எல்லாத்தையுமே வந்து ஸ்டிமுலேட் பண்ணி அந்த ஹார்மோனை சுரக்க வைக்கிற வேலை வந்து பிட்யூட்ரியோட வேலை.
அந்த பிட்யூட்ரிக்கு யார் சிக்னல் சென்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹைப்போதலாமஸ் தாங்க சென்ட் பண்ணும். இந்த பிட்யூட்ரியை கண்ட்ரோல் பண்ணுறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹைப்போதலாமஸ் தான். அதனால தான் பிட்யூட்ரி மாஸ்டர் கிளாண்டு. அந்த பிட்யூட்ரியை கண்ட்ரோல் பண்ணுறதுனால ஹைப்போதலாமஸை வந்து சூப்பர் மாஸ்டர் கிளாண்டுன்னு சொல்லுவாங்க, இல்லைனா மாஸ்டர் ஆஃப் மாஸ்டர் கிளாண்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, நல்ல ஞாபகம், ரொம்ப ரொம்ப முக்கியமான பேர், நோட் பண்ணி வச்சுக்கோம். அடுத்தது, இட் இஸ் த மெயின் லிங்க் பிட்வீன் த எண்டோக்ரைன் சிஸ்டம் அண்ட் நர்வஸ் சிஸ்டம். அதாவது நம்ம உடம்பில் எண்டோக்ரைன் சிஸ்டத்தை நர்வஸ் சிஸ்டம் கூட கனெக்ட் பண்ணுறவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹைப்போதலாமஸுங்க. அதாவது எண்டோக்ரைன் சிஸ்டத்துக்கும் நர்வஸ் சிஸ்டத்துக்கும் நடுவில் எல்லா மெசேஜும். நர்வஸ் சிஸ்டம்னா என்ன, நம்மளோட மூளை தான். மூளை, நம்மளோட ஸ்பைனல் கார்டு, ஓகே, எல்லாமே எலக்ட்ரிக் சிக்னல் தான். என்ன பண்ணணும், ஹார்மோனை எப்போ சுரக்கணும், எல்லாமே இந்த நர்வஸ் சிஸ்டம் தான் கண்ட்ரோல் பண்ணும். அப்போது இந்த எண்டோக்ரைன் சிஸ்டத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இந்த நர்வஸ் சிஸ்டத்தை இணைக்கிற ஒரு இந்த பாலம் தான் யாரும் பார்த்தீங்கன்னா இந்த ஹைப்போதலாமஸ். இட் இஸ் அ மெயின் லிங்க் பிட்வீன் த எண்டோக்ரைன் சிஸ்டம் அண்ட் நர்வஸ் சிஸ்டம். ஓகேவா, அடுத்தது இந்த ஹைப்போதலாமஸ் கீப்ஸ் அவர் பாடி பேலன்ஸ் இன் அ ஸ்டேபிள் ஸ்டே. அதாவது நம்மளுடைய உடலை, ஹைப்போதலாமஸ் உடலை ஹேமோஸ்டேட்டிஸ் எனப்படும் நிலையான சமநிலையில் வைத்திருக்கிறது. நம்மளோட உடல்நிலை வந்து நிலையான சமநிலையில் இருக்கணும் அப்படின்னா இந்த ஹைப்போதலாமஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா இதுதான் பிட்யூட்ரிக்கு வந்து சிக்னலை வந்து சென்ட் பண்ணும். பிட்யூட்ரி தான் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா எண்டோக்ரைன் கிளாண்டையும் கண்ட்ரோல் பண்ணுறவர். அப்போது இவரு கரெக்டாக இருந்தால் தான் பிட்யூட்ரி கரெக்டாக இருக்கும். பிட்யூட்ரி கரெக்டாக இருந்தால் தான் நம்ம உடம்புல எல்லா ஹார்மோன்ஸும் நல்லா இருக்கும். அப்போ தான் நம்மளோட உடம்பு வந்து பேலன்ஸாக இருக்கும். ஓகேவா, ஓகே. ஸோ ஆல்ரெடி நான் சொன்னேன், ஹைப்போதலாமஸ் 2 வகையான ஹார்மோன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஒன்று வந்து ஆக்சிடோசின், இன்னொன்று வந்து வேசோப்ரெசின். ஓகேவா, ஸோ என்ன தான் ஹைப்போதலாமஸ் இந்த 2 ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ணாலும் இது எந்த இடத்துல உங்களுக்கு ஸ்டோர் பண்ணப்படுகிறது, போஸ்டீரியர் பிட்யூட்ரியில் வந்து ஸ்டோர் பண்ணப்படுகிறது. எப்போல்லாம் இந்த ஹார்மோன் தேவையோ ஹைப்போதலாமஸ் வந்து என்ன பண்ணும், போஸ்டீரியர் பிட்யூட்ரிக்கு சிக்னலை சென்ட் பண்ணி எனக்கு இந்த ஹார்மோன் வந்து தேவை, அதனால் இந்த ஹார்மோன் வந்து பிளட் ஸ்ட்ரீமில் வந்து ரிலீஸ் பண்ணு. ஏன்னா ஹார்மோன் வந்து உங்களுக்கு பிளட்டில் தானே கிடக்கும், கலந்து தான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும். ஸோ எப்போல்லாம் இந்த ஹார்மோன் வந்து ஹைப்போதலாமஸுக்கு தேவையோ உடனே போஸ்டீரியருக்கு வந்து சிக்னலை சென்ட் பண்ணிவிடுவார். போஸ்டீரியர் பிட்யூட்ரிக்கு சிக்னலை சென்ட் பண்ணி எனக்கு இந்த ஹார்மோன் தேவை, அதனால் இதை வந்து பிளட் ஸ்ட்ரீமில் வந்து ரிலீஸ் பண்ணிவிடு அப்படின்ற சிக்னலை ஹைப்போதலாமஸ் வந்து அனுப்புவார். ஸோ ஹைப்போதலாமஸ் வந்து சுரக்கக்கூடிய ஹார்மோனுக்கு வந்து ரிலீசிங் ஹார்மோன்னு சொல்லுவாங்க. ஏன் இதுக்கு வந்து ரிலீசிங் ஹார்மோன் பேருனா, எல்லாருக்குமே சிக்னலை சென்ட் பண்ணி ஹார்மோனை ரிலீஸ் பண்ணு. பிட்யூட்ரிக்கு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனுக்கு வந்து சிக்னலை சென்ட் பண்ணி உன்னோட ஹார்மோனை ரிலீஸ் பண்ணி நீ என்ன பண்ணும், இனப்பெருக்க சுரப்பியை ஸ்டிமுலேட் பண்ணி அதுக்கான ஹார்மோனை வந்து ரிலீஸ் பண்ணு. எல்லாரையும் ஹார்மோனை ரிலீஸ் பண்ணுன்னு சொல்லி கண்ட்ரோல் பண்ணுறவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹைப்போதலாமஸ். அதாவது பிட்யூட்ரியை கண்ட்ரோல் பண்ணுறதுனால இந்த ஹைப்போதலாமஸ் கொடுக்கக்கூடிய ஹார்மோனுக்கு வந்து ரிலீசிங் ஹார்மோன்னு பேர் இருக்குது. ஓகேவா, ஸோ ஹைப்போதலாமஸ் ஆல்சோ இதெல்லாம் தேவையில்லை, வேணும்னா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஹைப்போதலாமஸ் நம்மளோட பாடி டெம்பரேச்சரை வந்து கண்ட்ரோல் பண்ணுது, பிளட் ப்ரெஷரை வந்து சீராக இருக்க உதவுகிறது. அதே போல் நம்மளுடைய பசி இருக்குது பார்த்தீங்களா, பசி மற்றும் தாகத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது யாரும் பார்த்தீங்கன்னா, நமக்கு பசி எடுத்துன்னா பசியை தூண்டுறதும், தாகம் எடுத்துனா தாகத்தை தூண்டுறதும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹைப்போதலாமஸ் தான். சென்ஸ் ஆஃப் ஃபுல்னஸ் வென் ஈட்டிங். இப்போ நல்ல பசி வருது, உடனே சாப்பிட்றீங்க, அதுக்கு காரணமும் ஹைப்போதலாமஸ் தான். நல்லா சாப்பிட்டு முடித்தோடனே உங்களுக்கு வந்து பசி தீர்ந்து, எனக்கு இதோட போதும், எனக்கு பசி தீர்ந்து போச்சு, வயிறு ஃபுல் ஆகிடுச்சு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த உணர்வை கொடுக்கறதும் இந்த ஹைப்போதலாமஸ் தான். நம்மளோட மூடு, நம்மளோட மனநிலை, அதுக்கப்புறம் பாலியல் நடத்தை, அதுக்கப்புறம் ஸ்லீப், இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹைப்போதலாமஸ் தான். ஓகேவா, ஸோ ஹைப்போதலாமஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஹார்மோன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்டிகோட்ராபிக் ரிலீசிங் ஹார்மோன். பேர்லேயே இருக்குங்க, கார்டிகோட்ராபின் ரிலீசிங் ஹார்மோன். அதாவது கார்டிகோட்ராபின்னா என்ன, பிட்யூட்ரி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஹார்மோன் தான் அட்ரினோ கார்டிகோட்ராபிக் ஹார்மோன் அல்லது கார்டிகோட்ராபின். இந்த கார்டிகோட்ராபினை ரிலீஸ் பண்ண சொல்லி ஒரு ஹார்மோன் அனுப்புது பார்த்தீங்கன்னா, அதனால தான் இதுக்கு பேர் வந்து CRHன்னு சொல்கிறாங்க. சிம்பிளுங்க, எனக்கு கார்டிகோட்ராபிக் ஹார்மோன் தேவை. இது எங்கே ப்ரொடியூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா பிட்யூட்ரியில் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அப்போது இந்த ஹைப்போதலாமஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிட்யூட்ரி கிளாண்டுக்கு சிக்னலை சென்ட் பண்ணி எனக்கு
சிஆர்ஹெச் அதாவது கார்டிகோட்ராபின் தேவை. அதாவது பிட்யூட்டரி கிளாண்டுக்கு சிக்னல் சென்ட் பண்ணி ஹார்மோனை வந்து ப்ரொடியூஸ் பண்ண சொல்லி சிக்னல் அனுப்பும். ஸோ அந்த ஹார்மோனுக்கு பேர் என்ன பார்த்தீங்கன்னா அட்ரினோ கார்டிகோட்ராபிக் ஹார்மோன். சிம்பிள். பிட்யூட்டரியால் தரக்கூடிய அந்த அட்ரினோ கார்டிகோட்ராபிக் ஹார்மோன் தேவை அப்படின்றதுனால ஹைப்போதாலமஸ் பிட்யூட்டரிக்கு சிக்னலை சென்ட் பண்ணி அந்த ஹார்மோனை வந்து ரிலீஸ் பண்ண சொல்லுது. அதனால தான் நம்ம என்ன சொன்னோம், ஹைப்போதாலமஸ் கொடுக்கக்கூடிய ஹார்மோனுக்கு ரிலீசிங் ஹார்மோன்னு பேர். அதே போல் கொனடோட்ராஃபிக் ரிலீசிங் ஹார்மோன் அப்படின்னா பேர்லேயே இருக்குது. கொனடோட்ராஃபின் அப்படின்னா இது பிட்யூட்டரி கிளாண்டுக்கு சிக்னலை சென்ட் பண்ணி ப்ரொடியூஸ் இம்பார்ட்டண்ட் ரீப்ரொடக்டிவ் ஹார்மோன், அதாவது எஃப்எஸ்ஹெச், அதுக்கப்புறம் எல்ஹெச், அதுக்கப்புறம் ப்ரோலாக்டின் போன்ற ஹார்மோனை வந்து வெளியிடுவதற்கு பிட்யூட்டரி கிளாண்டுக்கு சிக்னலை சென்ட் பண்ணுறவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கொனடோட்ராஃபின் ரிலீசிங் ஹார்மோன் தான். இது எங்கே ப்ரொடியூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா ஹைப்போதாலமஸில் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்தது தைரோட்ரோபின் ரிலீசிங் ஹார்மோன். பேர்லேயே இருக்கே தைரோட்ரோபின் ரிலீசிங் ஹார்மோன்னா என்ன, இது வந்து பிட்யூட்டரி கிளாண்டுக்கு சிக்னலை சென்ட் பண்ணி தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனை வந்து ப்ரொடியூஸ் பண்ண சொல்லும். தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆச்சு அப்படின்னா அது என்ன பண்ணும், தைராய்டு கிளாண்டை ஸ்டிமுலேட் பண்ணி T3 T4 கால்சிட்டோசின் போன்ற ஹார்மோனை வந்து வெளியிடும். இது அப்படியே ஒரு ப்ராசஸ். பிட்யூட்டரி தான் எல்லா எண்டோக்ரைன் கிளாண்டையும் கண்ட்ரோல் பண்ணுது. இந்த பிட்யூட்டரி கிளாண்டுக்கு சிக்னலை சென்ட் பண்ணி ரைட் டைமில் வந்து இந்த ஹார்மோனெலாம் வெளியிடுன்னு சொல்கிறது யாரும் பார்த்தீங்கன்னா இந்த ஹைப்போதாலமஸுங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா அந்த டாப்பிக்கு. அடுத்தது ஸ்டெமட்டோஸ்டாட்டின். இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட க்ரோத் இருக்குது பார்த்தீங்களா, நம்மளுடைய க்ரோத் ஹார்மோன் இருக்குது பார்த்தீங்களா, ஜஸ்ட்டு இந்த ஸ்டெமட்டோஸ்டாட்டின்ற ஹார்மோன் தான் பிட்யூட்டரிக்கு சிக்னலை சென்ட் பண்ணி க்ரோத் ஹார்மோனை வந்து ரிலீஸ் பண்ண வைக்கும். அட் பர்டிகுலர் ஏஜ் வரைக்கும் தான் இந்த ஸ்டெமட்டோஸ்டாட்டின் வந்து வேலை செய்யும். குழந்தைங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரைக்கும் தான் இந்த க்ரோத் ஹார்மோன் என்பது தேவைப்படும். அதுக்கப்புறம் அடல்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா மசில் பில்டிங்லையும் போனோட ஹெல்த்லையும் தான் வந்து அந்த ஹார்மோன் வந்து தேவைப்படும். ஸோ இது இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக ஒரு ஹார்மோனை வந்து சுரக்குது, டோப்பமைன். நான் ஆல்ரெடி சொன்னேன், நம்மளுடைய மூடு நல்லா, நம்மளுடைய மனநிலையாக இருக்கட்டும், இல்லை பாலியல் நடத்தையாக இருக்கட்டும், இல்லை தூக்கமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் சென்ஸ் ஆஃப் ஃபுல்னஸ்ஸு, இது எல்லாமே என்ன பார்த்தீங்கன்னா ஒரு மனநிலை மூடு சம்மந்தப்பட்டது தான். இதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன பார்த்தீங்கன்னா இந்த டோப்பமைன் ஹார்மோன் தாங்க. இதுக்கு பேர் என்ன பார்த்தீங்கன்னா ஃபீல் குட் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறீங்க, ஓகே, அந்த விஷயம் வந்து உங்கள் மனசுக்கு ரொம்ப 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 பிடிச்சி போயிடுச்சு, நீங்கள் திரும்ப திரும்ப அதை வந்து நீங்கள் பண்ணுறீங்க, பேர் வந்து அடிக்ஷன்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுறீங்க. யாரும் ஆல்கஹால் கன்சியூம் பண்ணக்கூடாது, எந்த ஒரு போதைப் பொருளும் கன்சியூம் பண்ணக்கூடாது. சும்மா நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னா, போதைப் பொருள் நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் அடிக்ட் ஆகுறீங்க பார்த்தீங்களா, அதுக்கு காரணம் என்ன பார்த்தீங்கன்னா இந்த டோப்பமைன் தான். ஓகேவா? ஸோ சிகரெட் வந்து எந்த அளவுக்கு உடம்புக்கு கெட்டதுன்னு தெரியும். இப்போது சிகரெட் நீங்கள் பிடிக்கிறதுனால அடிக்கடி சிகரெட் பிடிக்கிறதுக்கு டோப்பமைன் ஹார்மோன் வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 50 பாயிண்ட் வந்து டோப்பமைன் ஹார்மோன் வந்து ரிலீஸ் பண்ணுதுன்னு வச்சுப்போம். அடுத்தது சிகரெட்லேருந்து ஆல்கஹால் வந்து 100 பாயிண்ட் வச்சுக்கோங்க. அதுவே நீங்கள் வந்து நிறைய போதைப் பொருள் போகிறீங்கன்னா 1000 வச்சுக்கோங்க. அப்போ இந்த டோப்பமைனோட கவுண்ட் வந்து ஒவ்வொரு போதைப் பொருளுக்கும் ஒரு மாதிரி மாறும். அடிக்ஷன் லெவலில் தான் நான் சொல்கிறேன். ஓகே, அதுக்கு பேர் தான் ஃபீல் குட் ஹார்மோன். நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறீங்க, அது உங்களுக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு, அதனால் உங்களுக்கு நல்ல ப்ளஷர் கிடைக்குது, அந்த விஷயத்தை திரும்ப 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 பண்ண சொல்லி தூண்டுறது தான் யாரும் பார்த்தீங்கன்னா இந்த டோப்பமைன் ஹார்மோன் தான். இட் கிவ்ஸ் அ சென்ஸ் ஆஃப் ப்ளஷர். உங்களுக்கு மகிழ்ச்சியை அளிக்கிறது. நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும்போது ஏதாவது செய்ய இது உங்களுக்கு ஊந்துதலை அளிக்கிறது. நீங்கள் ஒரு விஷயத்துக்கு அடிக்ட் ஆகிட்டீங்க, அந்த விஷயத்தை திரும்ப 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 பண்ணுன்னு உங்கள் மனசு சொல்லுது அப்படின்னா அதுக்கு காரணம் இந்த டோப்பமைன் தான். இந்த ஹார்மோனை ரிலீஸ் பண்ணுறவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைப்போதாலமஸ் தான். ஓகேவா? ஸோ இப்போ மொத்தமாக 3 தலையில் இருக்கக்கூடிய 3 கிளாண்டை வந்து படித்தாச்சு. ஒன்று வந்து பிட்யூட்டரி, இன்னொன்று வந்து பீனியல் கிளாண்ட், இன்னொன்று வந்து ஹைப்போதாலமஸ். இப்போ அடுத்தது மிக முக்கியமான கிளாண்ட் என்ன பார்த்தீங்கன்னா தைராய்டு கிளாண்டுங்க. நம்ம உடம்புலே மிக சிறிய நாளமில்லா சுரப்பி எதுன்னு பார்த்தீங்கன்னா பீனியல் சுரப்பி நம்ம படித்தோம். அதே போல் நம்ம உடம்புல மிகப்பெரிய நாளமில்லா சுரப்பி எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த தைராய்டு சுரப்பி தான். லார்ஜஸ்ட் எண்டோக்ரைன் கிளாண்ட் எதுன்னு உங்ககிட்ட கேட்டாங்கன்னா இங்கே தைராய்டு கிளாண்டு தான் சூஸ் பண்ணணும். இதோட ஷேப் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கழுத்து பகுதியில் இருக்குங்களா, பார்க்குறதுக்கே இதோட ஷேப் வந்து எப்படி இருக்குது, ஒரு மாதிரி பட்டாம்பூச்சி வடிவத்தில் இருக்குது பாருங்கள். இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு எப்படி இருக்குது, ஒரு பட்டாம்பூச்சி வடிவத்தில் இருக்குது. அதனால தான் இது வந்து பட்டர்ஃப்ளை ஷேப்பில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது ஜஸ்ட் எக்ஸாக்டாக உங்களுக்கு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இட் ஃபவுண்ட் அட் த ஃப்ரண்ட் ஆஃப் அவர் நெக். நம்மளுடைய முன் கழுத்து இருக்குது பார்த்தீங்களா, நம்மளுடைய முன் கழுத்து பகுதி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அண்ட் இஸ் டிவைடட் இன்ட்டு 2 லோபு, 2 லோபாக, அதாவது நம்மளுடைய கழுத்து பகுதியில் முன் கழுத்து பகுதியில் வந்து காணப்படுகிறது. ட்ராக்கியாக இருக்குது பார்த்தீங்களா, விண்டு பைப்பு இருக்குது. நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்று வந்து லங்ஸுக்கு ட்ராவல் ஆகக்கூடிய பைப்பை தான் ட்ராக்கியான்னு சொல்கிறோம். அந்த ட்ராக்கியாவுக்கு அப்படியே மேலே கழுத்துக்கு அப்படியே பின்புறத்தில், ட்ராக்கியாவுக்கு அப்படியே முன்புறத்தில் இங்கே பாருங்கள் 2 கதுப்புகளாக இருக்குது பார்த்தீங்களா, 2 கதுப்புகளாக பிரிந்திருக்கிறது. ஸோ எய்தர் சைட் ஆஃப் அவர் விண்டு பைப்பு, அதாவது நம்மளுடைய விண்டோடைய எய்தர் சைட்லேயும் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது நம் கழுத்தின் முன்பகுதியில் காணப்படும் மற்றும் நம் காற்று குழாய் இருபுறமும் 2 கதுப்புகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஸோ தைராய்டு கிளாண்ட் வந்து மொத்தமாக 3 ஹார்மோன், இங்கே 2 ஹார்மோன் தான் சொல்லியிருக்கேன். உங்களோட என்சிஆர்டியில் ஒரே ஒரு ஹார்மோன் தான் சொல்லியிருப்பாங்க. இந்த T4 ஹார்மோனை பற்றி மட்டும்தான் உங்களோட என்சிஆர்டியில் சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு எக்ஸாம்லேயும் அதிகமான கொஷின் வந்து இந்த T4 ஹார்மோன் சம்மந்தப்பட்டு தான் வரும். ஸோ அது இல்லாமல் ட்ரை அயோடோ தைரோனின் அப்படின்னு ஒரு ஹார்மோனும், அடுத்தது கேல்சிட்டோனின், இதையும் நான் புக்கில் கொடுத்துருப்பேன். கேல்சிட்டோனின் அப்படின்ற மிக மிக முக்கியமான 3 ஹார்மோனை யார் ப்ரொடியூஸ் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா இந்த தைராய்டு கிளாண்டு தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. முக்கியமாக நம்ம உடம்புலே மிக முக்கியமான கிளாண்ட் எது பார்த்தீங்கன்னா இந்த தைராய்டு கிளாண்டுன்னு சொல்லுவாங்க. இந்த தைராய்டு கிளாண்டு ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஹார்மோனுக்கு வந்து தமிழில் ஒரு பேர் இருக்குங்க, ஆளுமை ஹார்மோன்னு சொல்லுவாங்க. இதை வந்து ஆளுமை ஹார்மோன்னு சொல்லுவாங்க. என்ன தான் நம்ம உடம்புல பிட்யூட்டரி நல்லா வேலை செஞ்சு, எல்லா எண்டோக்ரைன் சிஸ்டமும் நல்லா வேலை செஞ்சு, இந்த தைராய்டு ஒழுங்காக ஒர்க் ஆகலை அப்படின்னா உங்களோட மெட்டபாலிசமே போயிடும். உங்கள் உடம்புல நடக்கக்கூடிய எல்லா மெட்டபாலிசத்துக்கும் காரணமான ஹார்மோன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த T3 அண்ட் T4 ஹார்மோன் தாங்க. மெட்டபாலிசம் அப்படின்னா என்ன, இப்போது நம்ம உடம்புல டைஜஷன் நடக்குது, பசி எடுக்குது, சாப்பிட்றீங்க, சாப்பிட்ட சாப்பாடு எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. என்ன நடக்குது, டைஜஷன் நடக்குது. நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்று, அந்த காற்று லங்ஸுக்கு போயிட்டு உங்களுக்கு என்ன ஆகுது, பியூரிஃபை ஆகி ஆக்சிஜன் வந்து பிளட்டில் கலக்கிற ப்ராசஸ். ஸோ இதுவுமே ஒரு வகையான மெட்டபாலிசம் தான். இந்த மாதிரி நம்ம உடம்புல நடக்கக்கூடிய கெமிக்கல் நிகழ்வுகளாக எல்லாமே என்ன பண்ணால் மெட்டபாலிசம். இந்த மெட்டபாலிசம் எல்லாமே நம்ம பாடி மெட்டபாலிசம் எல்லாமே ஒழுங்காக நடக்கிறதுக்கு மிக முக்கியமான கிளாண்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தைராய்டு கிளாண்ட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஹார்மோன் தான். ஸோ இது மொத்தமாக 3 ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ணது. ஒன்று வந்து T3, இதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரை அயோடோ தைரோனின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா T4 தைராக்சின், இது மட்டும் தான் உங்களோட என்சிஆர்டியில் இருக்குது. அடுத்தது கேல்சிட்டோனின் அப்படின்னு ஒரு ஹார்மோன் இருக்குது. ஸோ இந்த 3 ஹார்மோனும், அதாவது அடிகேட் அமௌண்ட் ஆஃப் அயோடின் ஆர் நீடட் ஃபார் த தைராய்டு டு ஏபிள் டு மேக் திஸ் ஹார்மோன். இந்த 3 ஹார்மோனும் தைராய்டு ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னா தைராய்டுக்கு என்ன தேவையா, மிக முக்கியமாக அயோடின் கண்டென்ட் என்பது உங்களுக்கு தேவை. ஆக்சுவலாக நீங்கள் அயோடின் கம்மியாக எடுத்துக்கிறீங்க, அயோடின் குறைபாடுனால உங்களுக்கு என்ன நோய் ஏற்படும், கோய்டர் எனப்படுகின்ற ஒரு நோய் வந்து ஏற்படும். இதுதான் நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னா தைராய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக தைராய்டு என்பது அந்த கிளாண்டோட பேர், ஆனால் அதோட எக்ஸாக்ட் நேம் என்ன பார்த்தீங்கன்னா காய்டர் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தைராய்டு இருக்குது பார்த்தீங்களா, ஸோ ஒரு சைடு அயோடின் குறைபாடுனால என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சைடு தைராய்டு மட்டும் பெருசாகிடும், இல்லை 2 தைராய்டுமே உங்களுக்கு பெருசாகிடும். தைராய்டு வந்து உங்களுக்கு பெருசாகிடுச்சு அப்படின்னா அதோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து ரெகுலராக நடக்காது. உங்கள் உடம்புல எந்த மெட்டபாலிசமும் நடக்காது. ஓகேவா, அதனால தான் தைராய்டு வந்து ரொம்ப 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 முக்கியமான ஹார்மோன். ஓகேவா, ஸோ தைராய்டு பிரச்சனைனால அதனால தான் ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் வந்து இப்போ ஹாஸ்பிட்டல் நீங்கள் போனீங்க அப்படின்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கான்ஸ்டிபேஷன், உங்களுக்கு வந்து மலச்சிக்கல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகிறீங்க அப்படின்னா உங்களை என்ன டெஸ்ட் எடுக்க சொல்லுவார்னா தைராய்டு டெஸ்ட். டாக்டர் வந்து தைராய்டு டெஸ்ட் எடுக்க சொல்லுவார். நீங்கள் எந்த ஒரு மேஜரான எந்த ஒரு விஷயத்துக்கு போனாலும் முதல்ல தைராய்டு டெஸ்ட்டை வந்து சொல்லுவாங்க. கண்டிப்பாக தைராய்டு டெஸ்ட் ஒன்று எடுங்கன்னு சொல்லுவாங்க. உடனே நம்ம நினைப்போம் என்னடா நம்ம வந்த பிரச்சனை என்னமோ வயிற்று சம்மந்தப்பட்ட பிரச்சனை, டைஜஷன் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அதெல்லாம் விட்டுட்டு தைராய்டு டெஸ்ட் எடுக்க சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட தைராய்டு ஹார்மோன் குறைவாக சுரந்துச்சு அப்படின்னா உங்கள் பாடியில் மெட்டபாலிசம் டைஜஷன் என்பது சரியாக நடக்காது. டைஜஷன் என்பது சரியாக நடக்கலைன்னா உடம்புக்கு எப்படி எனர்ஜி கிடக்கும். அதனால தான் தைராய்டு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான, தைராய்டு ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஹார்மோன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஹார்மோன். ஓகேவா, மோஸ்ட் ஆஃப் த T4 ஹார்மோன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தைராய்டு வந்து ப்ராப்பராக உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆகணும்னா என்ன தேவை, அயோடின் என்பது தேவை. நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் அயோடின் இது இருக்குது பார்த்தீங்களா, உப்பில் அயோடைஸ்டு உப்பு எடுத்துக்கிறோம் பார்த்தீங்களா, அது நம்மளோட தைராய்டுக்கு
போதுமான அளவு அயோடின் உற்பத்தியை இது பண்ணுறதுக்காக தான் அயோடின் வந்து தேவைப்படுது. ஓகேவா. அடுத்தது பெரும்பாலான T4 ஹார்மோன், அதாவது T4னா என்ன, தைராக்சின் ஹார்மோன் செயலற்ற நிலையில் ஒன்று. அதாவது பெரும்பாலான T4 அதாவது தைராய்டு ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய T4ல் மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் T4 ஹார்மோன் வந்து இன்ஆக்டிவ் ஃபார்மில் தான் இருக்கும். ஆனால் நமது தைராய்டு இருக்குது பார்த்தீங்களா, T4 ரிலீஸ் பண்ண உடனே நம்ம உடலில் உள்ள சில உறுப்புகள் அதை T3 மாற்றிக்கும். ஆக்டிவ் ஃபார்மில் இருக்கக்கூடிய T3 மாற்றிக்கும். அதாவது ட்ரை அயோடோ தைரோனா மாற்றி நம்ம உடம்புல மெட்டபாலிசத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஓகே, இங்கே பாருங்கள், தைராய்டு ஹார்மோன் T3 அண்ட் T4. T3யோட பேர் என்ன பார்த்தீங்கன்னா ட்ரை அயோடோ தைரோனின்னு சொல்லுவாங்க. 3 அயோடோ தைரோனின். T4 என்பது தைராக்சின். ரெகுலேட்டிங் ரேட் அட் விச் அவர் பாடி யூசஸ் கலோரிஸ். நம் உடல் கலோரிகளை பயன்படுத்தும் விகிதத்தை ஒழுங்குபடுத்துகிறது. ஹார்ட் பீட்டை கண்ட்ரோல் பண்ணுது, பாடி டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்ணுது, மசில் கான்ட்ராக்ஷனை கண்ட்ரோல் பண்ணுது, டைஜஷனை கண்ட்ரோல் பண்ணுது, பிரெயின் டெவலப்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணுது. இதெல்லாம் ஜஸ்ட்டு தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க. அடுத்தது மிக முக்கியமாக என்ன சொன்னேன், கால்சிட்டோனின் அப்படின்ற ஒரு ஹார்மோனையும் யார் ப்ரொடியூஸ் பண்ணுறா, தைராய்டு கிளாண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறா. நம்ம பிளட்டில் கால்சியம் லெவல் வந்து அதிகமாக இருக்கணுமா கம்மியாக இருக்கணுமா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து எந்த அளவுக்கு வந்து கால்சியம் வந்து அப்சர்வ் பண்ணணும், எந்த அளவுக்கு வந்து வேஸ்ட்டாக, இப்போ நீ கால்சியம் உடம்புக்கு அதிகமாக தேவைன்னு சொல்லி நீங்கள் கால்சியம் நிறைந்த உணவு நீங்கள் எவ்வளோ தான் அதிகமாக நீங்கள் சாப்பிட்டாலும் உங்களுடைய சிறுகுடலில் கால்சியம் அப்சார்ப்ஷன் என்பது அது தேவையான அளவுக்கு மட்டும்தான் நடக்கும். அதுக்கு காரணம் என்ன பார்த்தீங்கன்னா இந்த கால்சிட்டோனின் ஹார்மோன் தான். தைராய்டு கிளாண்ட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கால்சிட்டோன் நம்ம உடம்புல கால்சியம் அளவாக இருக்கட்டும், இல்லை பிளட்டில் கால்சியம் அளவாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தைராய்டு கிளாண்ட் ரிலீஸ் பண்ணக்கூடிய கால்சிட்டோனின் ஹார்மோன் தான். ஓகேவா. அடுத்தது இந்த பேராதைராய்டு கிளாண்டு. சிம்பிளுங்க, அப்படியே நம்ம தைராய்டுக்கு பின்பகுதியில், ஓகே, தைராய்டுக்கு பின்பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா 4 இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் பேராதைராய்டு கிளாண்டுன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ பேராதைராய்டு ஹார்மோன் இது என்ன ப்ரொடியூஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா பேராதைராய்டு சுரப்பிகளால் உற்பத்தி செய்யப்படும் பேராதைராய்டு ஹார்மோன் இரத்த ஓட்டத்தில் கால்சியத்தின் நிலையான சமநிலையை பயன்படுகிறது. அதை தான் இங்கே கால்சிட்டோனின் நம்ம படித்தோம் பார்த்தீங்களா, சேம் அதே ப்ராசஸ் தான் இந்த பேராதைராய்டு ஹார்மோனும் பண்ணுகிறது. நம்மளோட பிளட்டில் கால்சியம் லெவலை ரெகுலேட் பண்ணுறது இந்த பேராதைராய்டு ஹார்மோனோட வேலை. ஓகேவா. ஸோ இந்த கிளாஸ் வந்து ரொம்ப ரொம்ப பெருசாகிடுச்சு. நம்ம இது வரைக்கும் என்னென்ன படிச்சிருக்கோம், பிட்யூட்டரி சுரப்பி படிச்சிருக்கோம், பீனியல் சுரப்பி படிச்சிருக்கோம், ஹைப்போதாலமஸ் படிச்சிருக்கோம், தைராய்டு கிளாண்டை வந்து படிச்சிருக்கோம். ஸோ பிட்யூட்டரி சுரப்பியில் மொத்தமாக 8 ஹார்மோன், ஆன்டீரியர் பிட்யூட்டரியில் 6, போஸ்டீரியர் பிட்யூட்டரியில் வந்து 6 ஹார்மோனை பற்றி நம்ம படிச்சிருக்கோம். அடுத்தது பீனியல் கிளாண்டில் வந்து ஒரு ஹார்மோனை பற்றி படிச்சிருக்கோம், மெலட்டோனின் அப்படின்ற ஒரு ஹார்மோனு. அடுத்தது ஹைப்போதாலமஸில் எல்லாத்துக்கும் சிக்னல் அனுப்புகிற ஹார்மோனை பற்றி, அதாவது தைரோட்ராபின், கார்டிகோட்ராபின், கொனடோட்ராபின், அதுக்கப்புறம் ஸ்டொமட்டோஸ்டாட்டின், அடுத்தது டோப்பமைன் அப்படின்ற ஒரு ஹார்மோன்ஸை பற்றி படித்தோம். அதுக்கப்புறம் தைராய்டு கிளாண்டில் வந்து T3, T4, அதுக்கப்புறம் கால்சிட்டோனின், அதுக்கப்புறம் பேராதைராய்டில் வந்து பேராதைராய்டு ஹார்மோன், இதெல்லாமே நம்ம படித்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் தைமஸை பற்றியும் பேன்க்ரியஸை பற்றியும் ரீப்ரொடக்டிவ் கிளாண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸை பற்றியும் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தால் மறக்காமல் எல்லாருமே லைக் பண்ணி விடுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் ரயில்வே எக்ஸாமுக்கோ இல்லை மற்ற எக்ஸாமுக்கு சயின்ஸு தேவைப்படணுன்றவங்க நம்மளோட கண்டென்ட் வந்து ஆப்டாக இருக்கும், அவங்களுக்கு இந்த கண்டென்ட்டை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மெட்டீரியல் வந்து ஸ்பைரல் போட்டு புக்கு மாதிரி நம்ம கொடுத்துட்ருக்கோம். இந்த மெட்டீரியல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாக காண்டாக்ட் பண்ணி அக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ட் நம்பர் 2ல் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.